நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமன் படைத்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி எம்முடன் அமர்த்த நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் நீல் நெடுங்கண்ணி உடனவர் அருந்தரும் அண்டமுழுதுடையார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மைகளாலை வணங்கி உரையாசிரி சிவகோணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானசரி பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களை, இன்று தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சுந்தரமூர்த்தி சாமியுடைய வரலாற்றில் முக்கியமான ஒரு இடங்க. போன வகுப்பில் சிந்திச்சோம் அந்த கடைசி பாட்டு, இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேருந்து சிந்திக்கணுங்கிறதுனால மீண்டும் அதை 83வது திருப்பாட்டு பார்க்கணும். நீல் நெடுங்கண்ணிங்கிறது எங்கே எந்த ஒரு அம்பால் நான் பார்த்தேன். ஏன்னா இது எங்கே என்னம்மா நீல் நெடுங்கண்ணின்னு பாடல் படுற ஸ்தலத்தில் ஒரு அம்பாள் பேர் நீல் நெடுங்கண்ணிங்க. ஆமாம், சிவகோணைய உரையில் எழுதியிருக்கிறாரு. அநேகமாக இது பைஞ்சலி அம்பாள்னு நினைக்கிறேன். அம்பாள் நீல் நெடுங்கண்ணின்னு பார்த்தோன்னா நம்ம சாமி ஞாபகம் வந்தது. விசாலாட்சி விஸ்வநாதன் இருந்தது. ஆனால் அவர் சிவகோணை ஐயாவே நீல் நெடுங்கண்ணின்னு அப்போவே எழுதியிருக்கிறார். 70-80 வருஷத்துக்கு முன்னாடியே நீல் நெடுங்கண்ணின்னு பார்த்தேன். நம்பிகள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஆட்கொள்ளப்பட்டது வெண்ணைநல்லூரில் இல்லைங்களா. தவநெறி கிடைச்சது திரு தவத்துறை என்று சொல்லக்கூடிய திரு துறையூர். அதாவது அவர் நம்முடைய சேக்கிழார் பெருமான் அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது கூட திரு துறையூர் வருகின்ற பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா, அவனறியில் செல்லாமல் தடுத்தது ஒரு துறை, தவநெறி கொடுத்தது ஒரு துறை. சிவனுரையும் திருத்துறையூர் சென்றடைந்த தீவனையால் அவநெறியில் செல்லாமை தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தரில் என்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார். அவநெறி என்று சொல்லுவது நம்ம உலகியல் நெறிங்க. அதில் செல்லாமல் தடுத்தது வெண்ணைநல்லூரில். அதுக்கு பேர் அருட்துறை. துறை அப்படின்னா கரையேறக்கூடிய இடம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். துறை அப்படின்னா கரையேறக்கூடிய இடங்க. இப்போ ஆற்றுல போனோம்னா படித்துறைன்னு இருக்குது, குளிக்கிற துறை, துணி துவைக்கிற துறை, அப்புறம் தண்ணி எடுக்கிற துறை, இப்படியெல்லாம் ஒவ்வொரு துறை இருக்குது. அந்த அவநெறியில் செல்லாமல் தடுத்தாண்டது ஒரு துறை, அருட்துறை என்று சொல்லக்கூடிய வெண்ணைநல்லூர். தவநெறி கொடுத்தது ஒரு துறை, அதான் திரு துறையூர் என்று சொல்லக்கூடிய திரு தவத்துறைன்னு பேர் இருக்கு. இப்படி இப்போ இறைவன் தடுத்து ஆட்கொண்டு தவநெறி கொடுத்து, அங்கே தான் மலையார் அறிவி திரள்வாமணி உந்தி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் பாடுறார். தவநெறி கிடைக்கும். தவநெறினா என்னென்னா சைவ சித்தாந்தம் தான், வேற ஒன்று. சாத்திர ஞானம், ஆகமம் சாத்திரம் எல்லாம் ஒன்று தான். ஆகம அறிவு சாத்திர ஞானம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். அப்படி கிடைச்ச உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தில்லை கூத்த பெருமானை சென்று வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறார். அப்படி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவர் அப்படியே பயணத்தை கடந்து வர்றாரு. அப்படி புறப்பட்டு மாலை நேரம், இது மாதிரி ஒரு நேரம், அப்போ திருவதிக்கு பக்கத்தில் சித்தவடமுடன் ஒரு இடம் இருக்குது. அங்கே தங்குறார். செலவனையும் பொழுதனைய திருவதிகை புறத்தணைந்தார் அப்படின்னு. செலவனையும் பொழுது அப்படிங்கிறது இறங்கு பொழுது, மாலை பொழுது. அந்த நேரத்தில், இப்போ இந்த நேரத்தில் போய் அந்த இடத்துல சேர்கின்ற பொழுது அதுக்கு மேலே திருவதிகை போகிறதுக்கு அவருக்கு மனசு வரலை. ஏன் வரலை அப்படின்னா, அதாவது அப்பர் சாமிகள் உழவார பணி செய்த இடத்த நம்ம காலால் மிதிக்கக்கூடாது. ஏன்னா அப்பர் சாமிகளை எல்லா பக்கம் அவர் உழவார பணி செஞ்சுருக்கிறாரு. ஆனால் முதலாக சமணத்தில் இருந்து வயிற்று வலியோடு வந்த அப்பர் சாமிகளை நம்முடைய திலகவதி அம்மா திருநீர் கொடுத்து ஆட்கொண்டது திருவதிகையில் தான். அங்கே தான் அவருக்கு திருநீர் முதன்னு அம்மா பூசி விடுறாங்க. திருவாளன் திருநீர் திலகவதியார் அழிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேத்தனர். அப்படியே வயிற்று வலியோடு வர்றாரு தம்பி. அப்படி வயிற்று வலியோடு வரக்கூடிய தம்பி அக்கா என்ன பண்ணாங்கன்னா,
அப்படியே அவரை வந்து திருநீர் கொடுத்து ஒரு பக்கெட்டையும் பெருக்கு மாத்தையும் எடுத்து கொடுத்து போய் கோயில் பணி செய்வோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனது திலகவதி அம்மா. அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, பற்றறுப்பார் தமைப்பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்னு. 40 வருஷம் கழித்து பார்க்குறாங்க தம்பியை. அதுக்கு இடையில பார்த்துக்கவே இல்லை, இவரும் பார்க்கல அந்த அம்மாவும் பார்க்கல. 2 பேரும் அவர் சமயத்தில் உரைப்பாக இருக்கிறார் சமணத்தில், அம்மா சைவத்தில் உரைப்பாக தொண்டு செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் நமக்கு பின்னாடி நமக்கு வயசாகி போச்சு, நமக்கு பின்னாடி தொண்டு செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம குடும்பத்தில் அது எத்தனையோ பேர் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து சைவத்தில் தொண்டு செஞ்சிட்ருக்கிறோன்னா நமக்கு பின்னாடி யாராவது அந்த தொண்டுக்கு வரணும்னு நம்ம சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கணுமா. மகன் இருந்தால் மகன் இல்லைன்னா யாராவது ஒருத்தர், நம்மளுடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய மகளோ அல்லது மருமகனோ யாராவது ஒருத்தர், நம்ம சார்பாக யாராவது ஒருத்தர். இப்போ திலகவதி அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அம்மாவுக்கு நாவுக்கரசு பெருமானும் கொஞ்சம் வயசு வித்தியாசம் இருக்குது, நமக்கு பின்னாடி நம்ம தம்பி வந்து பணி செய்யட்டு அப்படிங்கிறதுக்காகத்தான் சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சாங்களாம். தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன்பின் வந்தவனை ஈண்டுவினை பரசமய குளினின்றும் எடுத்தாள வேண்டும் என பலமுறையும் விண்ணப்பம் வைத்தார். எனக்கு சோறு போடுறதுக்கு ஆள் வேணும்னெல்லாம் அம்மா கேட்கல, எனக்கு சோறு போடுறதுக்கு ஆள் வேணும், கடைசி காலத்தில் என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு எல்லாம் திலகவதியாக கேட்கல. எனக்கு பின்னாடி இந்த திருவதிகையில் உழவார பணி செய்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், மலர் பறித்து பெருமானுக்கு சாற்றணும், ஆடணும் பாடணும், பெருமானை வழிபாடு செய்யணும், அதுக்கு ஒருத்தர் எங்கள் குடும்பத்தில் வேணும். எப்படியே ஒரு உயர்ந்த நோக்கம் பாருங்கள். திலகவதி அம்மா மாதிரி யாராவது இருக்க முடியுமா? எந்த ஒரு பெண்ணும் இருக்க முடியாதுங்க. அதாவது 13 வயசு ஒரு பெண்ணுக்கு, அந்த 13 வயசு பெண்ணுக்கு திருமணம் பேசி முடிக்கிறாங்க. திருமணம் பேசி முடிச்சோன்னா அப்பா திருவடி அடைஞ்சிடுறாரு. அப்பா போயிட்டாங்கன்னு சொல்லி அம்மா என்ன நினச்சாங்களாம், அதாவது சொல்லுவார் சேக்கிழார் பெருமான், 2 குழந்தை இருக்குது, மகள் இருக்குது மகன் இருக்குது, துகளனவே நீத்தார் அப்படின்னு. கற்புடைய மாதினியார் கணவனாருடன் சென்றார் அப்படின்னு. அப்படி வீட்டுக்காரர் கூட நம்ம கடைவீதி போயிட்டு வர மாதிரி போயிட்டாராம். யார்? அம்மா போயிட்டாங்களாம். மாதினியார் புகழனார் திருவடி அடைஞ்சிட்டார், வயசாகி போச்சு, திருவடி அடைஞ்சிட்டார். கற்புடைய மாதினியார் கணவனார் உடன் சென்றார் அப்படின்னார். கல்யாணம் பேசி முடிச்சாச்சு, அப்பாவும் போயாச்சு அம்மாவும் போயாச்சு. சரி, அவராவது வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறவனா தான் போருக்கு போனவர் இறந்து போயிட்டார். கலிப்பகையார் அவர் பேர். 13 வயசு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சோதனை பாருங்களேன். கலிப்பகையார் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படிம்பார் சேக்கிழார். கலிப்பகையார் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார். அம்மா நினச்சாங்க, நம்ம மட்டும் இருந்து என்ன செய்ய போகிறோம், எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வந்து அவனுக்கே நான் உரியவள் என்று சொல்லி அவளுக்கு திருமணம் செய்யணும்னு எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் நினச்சாங்க. வேற இடத்துல நான் இனிமேல் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, இனி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசைவிப்பேன் என மொழிந்தார் அப்படின்னு. இந்த உயிரை கூட அந்த உயிரோடு சேர்க்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், நானும் போயிடுறேங்க, நான் மட்டும் இருந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அம்மா நினைக்கிற பொழுது தான் அப்பர் சாமி வேகமாக ஒடியாரார். குழந்தை, சின்ன குழந்தை, அவர் ஒரு 8-9 வயசு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். வந்து அம்மா அக்கா காலில் விழுகிறாரு. நீயும் போயிட்டீன்னா நானும் இந்த உலகத்துட்டு போயிடுவேன், எனக்குன்னு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து விழுந்து கதறாரு. அப்போ தான் அந்த அக்கா நினைக்காங்க, தம்பியார் உளராக வேண்டுமென வைத்ததையா அம்பர் சேக்கிழார் பெருமான் தம்பிக்காக உயிர் வாழ்ந்தாங்க. அதுவும் வந்து சொல்கிறாரு, கம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிரும் அருள் தாங்கிம்பார். இந்த தாலி சரடை தாங்கிறதுக்கு அந்த உடம்பு இல்லையா, வாய்ப்பு இல்லையா, ஆனால் இந்த உலகத்துக்கே அருளை தாங்கி நின்று தான் திலகவதி அம்மா. ஏன்னா அப்பர் சாமியில் கொடுத்தது எவ்வளோ பெரிய அருள். அம்மா இல்லைன்னா அப்பர் சாமியில் நம்ம பார்த்துருக்க முடியுமா சைவத்தில்? கொஞ்சம் யோசித்து தான் பார்க்கணும் இல்லைங்களா. அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிரும் அருள் தாங்கி அப்படின்னு. அப்படியே அக்கா வந்து முடிவை மாற்றிக்கிறாங்க. தம்பி பெருசாகி வர்றாரு. சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும் சொல்கிறத கேட்குங்க, பெருசானா கேட்குமா? அதே மாதிரி தான் அவரும் வரல் நீக்கியாரும். பெருசானோன்னா எல்லா சமயத்தையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். எல்லா சமயத்தையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோன்னே, ஓ, இந்த சமண சமயத்தில் கொல்லாமைன்னு ஒன்று இருக்குது, அவங்க உயிரில் கொல்ல மாட்டாங்க, சைவத்திலேயே இருக்குது, சைவத்தில் இல்லாததான் அங்கே இருக்க போகுது இல்லை. ஆனால் அங்கே போயிட்டார், சமணத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு போனார். ஏன் போனார் அப்படிங்கிறத ஒரே இடத்துல தான் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். நில்லா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார் அப்படின்னு பாருங்க. எப்படின்னா,
சாமியினுடைய திருவருள் இல்லையா, அதனால் அவர் போயிட்டார். ரொம்ப அறிவு இருந்தாலும் கொஞ்சம் சிரமங்க. ஆமாம், வேற எங்கேயாச்சும் கொண்டு நிறுத்திடும். ஓரளவுக்கு அறிவு இருக்கும், சொல்கிறது கேட்குற அறிவு இருந்தால் போதும். ரொம்ப பகுத்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவெல்லாம் தேவையில்லை. அப்படி செஞ்சால் விபரீதமான அறிவாக போயிடும். வேற ஒன்றும் இல்லை. அப்பர் சாமிகள் மாதிரி. அப்பர் சாமிகள் பயங்கரமான கெட்டிக்காரருங்க. சமணத்துக்கு போன உடனே அவருடைய திறமையை பார்த்து அவருக்கு தர்மசேனர்னு பட்டம் கொடுக்குறாங்க. அப்படின்னா பாருங்கள், ஒரு சமயத்துக்கு போன உடனே ஒரு பெரிய நிலை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருப்பார். அப்படி அதில் இருக்கிற பொழுது தான் அக்கா என்ன பண்ணாங்கன்னா, சரி தம்பிக்காக இந்த ஊரில் இருந்தோம், திருவாமூரில், இனி இங்கேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு தான் நேராக மீண்டும் அவங்க தற்கொலை செஞ்சுக்க விரும்பலை, உயர போக்கிக் கொள்ள விரும்பலை. அதனால் அக்கா என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அதிகை, திருவதிகை, ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கக்கூடியது. நேராக திருவதிகை போனாங்க. ஒரு தவச்சாலை அமைச்சாங்க, அங்கேயே தங்குனாங்க. சாமிக்கு உழவாறு பணி செய்கிறது, காலையில் வெடிகிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறது, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி, இதெல்லாம் அக்கா முதல்ல செஞ்சாங்க. அப்புறம்தான் நாவுக்கரசர் செஞ்சார். அப்படியே காலையில் எழுந்திருக்க வேண்டியது, கோயிலை கூட்ட வேண்டியது, பெருக வேண்டியது, மெழுக வேண்டியது, சாணம் போட்டு மெழுக வேண்டியது, அதெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் சாமிக்கு மலர் தொடுத்து கொடுக்கறது, பாடுறது, ஆடுறது, இப்படி எல்லாம் தொண்டுகள் ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 40 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கு பிறகு தான் தம்பின்னு ஒருத்தன் நம்ம கூட பிறந்தாங்கிறது அக்காவுக்கு நினைவு வருது. அப்புறம் அவருக்கும் அது வரைக்கும் நினைவே வரல. அப்புறம்தான் ஒரு நாள் சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. தூண்டுதவ விளக்கணையார், யார்? அம்மா. இந்த விளக்கையெல்லாம் தூண்டுறதுக்கு ஒரு விளக்கு வச்சிங்க பாருங்கள், அது மாதிரி அம்மா. எரிகிற விளக்கு ஒன்று, அதை தூண்டுவதற்கு ஒரு விளக்கு, அதுவும் திலகவதி அம்மா. தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டுவினை பரசமய குழி நின்றும் எடுத்தால வேண்டும் என பலமுறையும் விண்ணப்பம் வைத்தார் அப்படின்னு. இதுதான் அம்மா வச்ச விண்ணப்பங்க பெருமான்ட்ட. வேற ஒன்றும் கேட்கல அம்மா. எனக்கு பின்னாடி ஒரு ஆதரவு வேணும் அப்படின்ட்டுலாம் திலகவதி அம்மா கேட்கவே இல்லை. எனக்கு பின்னாடி இந்த கோயிலில் தொண்டு செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். எங்கள் குடும்பத்தில் எனக்கு பின்னாடி ஒருத்தன் பிறந்தான், அவன் பரசமயம் என்று சொல்லக்கூடிய சமணத்தில் வீழ்ந்து கிடக்கிறான், அவனை எப்படியாவது நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் சாமி ஒரு நாள் கனவுல உன்னுடைய மனக்கவலை ஒளி நீ, சாமியை நேரில் வந்துட்டார் அம்மாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு, உன்னுடைய மனக்கவலை ஒளி நீ, முன்னாமே முனியாகி இணையடைய தவம் முயன்றான் அன்னவனை சோலை மடுத்து ஆட்கொள்வோம். அவனை சோலை நோய் கொடுத்து நம்ம ஆட்கொள்வோம்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் அப்படியே ஓடுது. அதற்கு பிறகு அவருக்கு பெரும் சோலை வருது. சமணர்கள் எல்லா மந்திரத்தையும் சொல்கிறாங்க, ஒன்றும் கட்டுப்படுத்தலை. அந்த சோலை நோய் தீரவே இல்லை. அவருக்கு இப்போ சோலையை விட இது எப்படியோ அந்த உயிர் போனால் போதுங்கிற அளவுக்கு இருக்கிறார். இப்போ அவர் அவ்வளவு வேதனை. அப்போ தான் அவருக்கு நினைவு வருது, ஓ நம்ம கூட ஒரு அக்கா ஒருத்தர் பிறந்தாங்க, ஆமாம் அவங்க திருவதியில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் சமையலுக்கு செய்கிறதுக்கு ஒருத்தனை விட்டுருக்குறாங்க. அப்பர் சாமிக்கு சமையல்காரன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த சமையல்காரனை கூப்பிட்டு, எப்போ அக்கா கிட்ட போய் சொல்லு, தம்பிக்கு இந்த மாதிரி ஒன்றும் முடியல, ரொம்ப அப்படியே துடிக்கிறான் அப்படின்னு போய் சொல்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சமையல்காரன் அக்கா கிட்ட சொல்கிறான், இரவோடு இரவாக இந்த மாதிரி வந்த உடனே அக்கா கேட்குறாங்க. அக்காவுக்கு தெரியும் இல்லையா திலகவதிக்கு, ஏன்னா சாமி முதல்ல சொல்லியிருக்காரு. அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே தீங்குள்ளதோ அப்படின்னு. அவன் எங்கேருந்து வரான்னு தெரிஞ்சுட்டாங்க. சமணப்பாலையிலிருந்து வரையா, பாடலிபுத்திரத்துலேருந்து வர, சரி தீங்குள்ளதோ அப்படின்னு. ஆமாம், இன்னும் உயிர் மட்டும்தான் போகலை உங்கள் தம்பிக்கு, அப்படியே துடிச்சிட்ருக்கிறார் அப்படின்னு சொன்னதும் அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நன்றறிய அமன் பள்ளி நன்னுகளேன் என வார்த்தை சென்றவனுக்கு உரைமின் அப்படின்னு. அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். ஏன்னா அந்த சமணர்கள் நான் என்னுடைய சிவபெருமான நிந்தனை செய்கிறானுங்க, சிவபெருமான நிந்தனை செய்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன். அது தம்பியாக இருந்தேன்னா யாராக இருந்தேனே போய் அவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அக்கா சொல்லிட்டேன். நன்றறியா அமன் பள்ளி நன்னுகளேன் என வார்த்தை சென்றவனுக்கு உரைமின். அதே மாதிரி போய் சொன்னாங்க. போனாங்க, போய் அக்கா வரமாட்டேன்ட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் வந்துட்டார். அவர் உடனே இரவோடு இரவாக ஒரு வெள்ளை புடவையை தலை மேலே போத்திட்டு, தெரிஞ்சதுன்னா தூக்கிட்டு போயிடுவானுங்க சமணர்கள். அதனால் எல்லாரும் உறங்கிய பிறகு அந்த அப்படியே இரவு நேரத்தில் தலைக்கு வெள்ளை புடவையை சாத்திட்டு திருவதிக்கு வர்றார். அப்படி திருவதிக்கு அக்கா கிட்ட அப்படியே காலில் விழுந்து முதல்ல வணங்குறார்.
நம் குலம் செய்த நற்றவமே அப்படிங்கிறார். நம்ம குலத்துக்கு நீ கிடைச்சது பெரிய தவம் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்த உடனேயே அக்கா என்ன பண்ணாங்க, திருநீர் எடுத்து அப்படியே பூசி விட்டாங்க. திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தார். எதுக்கு திருநீர் பூசினாங்கன்னா, சமயத்தில் அங்கே சமணத்தில் இருக்கிற பொழுது சைவத்தை எல்லாம் நிந்தனை செய்திருப்பார் இல்லையா, அதையெல்லாம் அந்த தீட்டு நீக்கிறதுக்காக பூசினாங்களாம். அந்த தீட்டு நீக்கிறது. திருக்கையிலை குன்றுடையான் திருநீற்றை அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார் அப்படின்பார். அஞ்செழுத்தை ஓதி அப்படி திருநீர் கொடுத்தாங்களாம். அவர் வாங்கி அப்படியே உடம்பு பூரா பூசிட்டார். அப்போ தான் அக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தோண்டி விளக்கு மாற்றி கொடுத்து, 40 வருஷம் கழித்து தம்பி வந்திருக்கிறான், நல்ல வயிற்று வலியோடு வந்திருக்கிறான், ஏதோ ஒரு ஓய்வெடுக்க சொல்லி சாப்பாடுக்கு இது போட்டு நல்லா பலகாரஞ்சோரெல்லாம் போடலாம், நல்லா அக்கா நினைக்கல. ரொம்ப கண்டிப்பான அக்கா. அந்த தோண்டியும் விளக்கு மாற்றி கையில் கொடுத்து, பற்றறுப்பார் அமைப்படைந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்னார். பற்றறுப்பார் யார்? சிவபெருமான். அவர் தான் நம்ம பற்ற நீக்க முடியும். பற்றுக பற்றற்றான் பற்றனே பற்றுக அப்பற்று விடற்கு. நம்ம பற்று நீக்கணும்னா அவர்கிட்ட தான் போயாகணும். வேறு எங்கே போனாலும் நீக்க முடியும். யார் ஒருவனுக்கு பற்று இல்லையோ அவன் தான் நம்ம பற்றை நீக்க முடியும். மற்ற எல்லா கடவுள்களுக்கும் பற்று இருக்குது. இவர் ஒருத்தருக்கு தான் எதுவும் கிடையாது. அதனால் இவரால் தான் நம்மளுடைய பற்றுக்களை நீக்க முடியும். அப்படியே தொண்டு செய்ய பார்ப்போ அப்படின்னு சொல்லி அப்படியே புலவாரப்பணி செய்து கொண்டே பாடிய திருப்பதிகம் தான் கூற்றாயினவார் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அப்படியே பாடிட்டே அவர் புலவாரப்பணி செய்கிறார். அந்த பதிகம் பாடி முடிச்சுடனே தான் அப்பர் சாமிகளுக்கு, அது வரைக்கும் அவர் பேர் மருள் நீக்கியார். அவங்க தான் திருவதிகை பெருமான் திருநாவுக்கரசு அப்படின்னு 7 உலகத்திலையும் கேட்குற மாதிரி சொன்னாராம். அது அன்னையிலிருந்து தான் திருநாவுக்கரசு அவர் பேர். அதற்கு பிறகு ஞானசம்பந்த பெருமான் அப்பரேங்கிறாரு. அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய வரலாறு. அந்த நிகழ்வு நடந்த இடம் இந்த திருவதிகை. அப்படிப்பட்ட திருவதிகைக்குள்ளே நான் எப்படி காலாலம் அது 50-60 வருஷம் கழித்து வர்றேன். யார்? சுந்தரர். ஒரு 60 வருஷம் 100 வருஷமே இருக்கும். அதுக்கு பிறகு வர்றவர் அப்பர் சாமிகள் உளவாரப்பணி செய்த பதி, திலகவதி அம்மா திருநீர் கொடுத்து ஆட்கொண்ட பதி, நான் உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சித்தவட மடத்தில் தங்குறாரு. அதுதான் இந்த இடம். அதாவதுங்க, பெரிய புராணத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு அதை என்ன சொல்கிறது, அந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இந்த இடம் தான் அதெல்லாம். ஆமாம், அதாவது அடியாரை வணங்கணும், அடியாரை மதிக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய புராணம். கதை படிக்கிறதுக்கு பேர் பெரிய புராணம் கிடையாதுங்க. அதை நாட்டு சிறப்புலேயே சொல்கிறார். பத்தியில் பாலராகி பரமனு காலாமன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமாவோம் மொய்த்தினில் பக்தி என்பால் முதிர்தலை வணங்கி மற்ற வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலி எல்லாம்னார். நெற்பயிரை பார்த்தா அவருக்கு சேக்கிழ பெருமானுக்கு எப்படி தெரியுது? பக்குவமுடைய அடியார்கள் ஒருவரை வணங்கி கொள்வது போல இருக்குதான். அப்படி நெற்பயிர், முதிர்ந்த நெற்பயிர்கள் வளைந்து இருக்கக்கூடிய காட்சி, அதை பார்த்தா நமக்கு அந்த எண்ணம் வரணும். வயலுக்குள்ளே போனோம்னா நெற்பயிர் அப்படி வளைஞ்சிருந்ததுன்னா அடியார் ஒருத்தருக்கு வணங்கிக்கிற மாதிரி சேக்கிழ பெருமான் சொல்லியிருக்கிறாருங்கிற அந்த நினைவு நமக்கு வரணும். அதான் ஆரம்பத்திலே கொண்டு வர்றார். பெரிய புராணத்தினுடைய இதே அடியார் வணங்குறது தானுங்க. இப்போ இதான் தனக்கு மூத்த அடியார்களை நம்ம எப்படி வணங்கணும், பேணி காக்கணும் அப்படிங்கிறது இங்கே இந்த இடம்தான். அதுதான் உடையாரசு உலகேத்தும் உலவாரப்படையாளி விடையவர்க்கு கைத்தொண்டு விரும்பு வெறும் பதியை மிதித்து அடையுமதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே மடை வளர்தன் புறம்பனையில் சித்தவட மடம் புகுந்தார். இந்த நாவுக்கரசு பெருமானை பற்றி சொல்லக்கூடிய முதல் இடம் இதுதானுங்க. இந்த இடம் தான் முதல்ல நாவுக்கரசு பெருமானை சொல்லக்கூடிய இடம். ஆளுடைய அரசுகளாய் உலகங்கள் ஏற்றுகின்ற உளவாரப்படையினுடைய திருநாவுக்கரசர் இறைவனுக்கு கையால் திருத்தொண்டுகளை விரும்பி செய்த பெருந்தலமாக இதனுள் காலால் மிதித்து செல்வதற்கு நான் அஞ்சுகின்றேன். அப்படி கையால் அவர் உளவாரப்பணி செஞ்சது நம்ம காலால் மிதிக்கிறதா என்று சொல்லி ஊருக்குள்ளேயே போகிறதில்லை. அப்படி அத்திருநகரத்தினுள் புகாமல் அதன் புறத்துள்ள சித்தவட மடத்திலே புக்கு நம்பிகள் எழுந்தருளினார். இன்றைக்கி சித்தவட மடம் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாங்க. அதில் ஒரு கோயில் இருக்குது, அது ஒரு சிவாலயமே அங்கே இருக்குது, ஒரு மடம் மாதிரி ஒரு கோயில் மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ இந்த இடையில போன வருஷம் போயிருந்த போது அங்கே தான் மதிய உணவு எடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஓய்வு எடுத்தோம். அந்த சித்தவட மடங்கிறது இன்னும் இருக்குது. திருநாவுக்கர சாமிகளை சொல்ல வந்த முதல் இடம் மிகுதே. உலகத்தோடு சேர்ந்து தாமும் அவரை தொழுது தம்மை உடையவராக கொண்டு துதித்து ஆசிரியர் குறிக்க போந்த நயம் கூர்ந்து நோக்கத்தக்கது என்று சொல்லி நம்மளோட சேர்ந்து சேக்கிழ பெருமானும் வணங்குகிறாராம்.
யார? நாவுக்கரசு பெருமான். உடையரசு, இறைவனாலே ஆளாக கொள்ளப்பட்ட பேருடைய அரசுகள், ஆளுடைய பிள்ளையார் என்ற இடத்து ஆளுடைய அரசுகள் அப்படிங்கிறது அவர் நாவுக்கரசு பெருமானை சொல்லக்கூடியது. உலகேத்தும் உளவாரப்படையாளி. உலகம்னா உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு இலக்கணம் சொல்லுது. உலகம்னு என்னென்னா உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்தவர்கள், அதான் உலகேத்தம், அந்த ஞானிகள்லாம் போற்றக்கூடிய நாவுக்கரசு பெருமான். எல்லாரும் ஞானியர்கள் முதலாக எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு பெருமையுடையவர் திருநாவுக்கரசு நாயனார், அப்பர் சுவாமிகள். உலகம் ஏற்றக்கூடிய உளவாரப்படை, உலகம் ஏற்றும் உளவாரம் என்று சொல்லி சொல்லார். உளவாரம்னா கல் புல் முள் முதலையெல்லாம் எடுத்து திருவீதிகளிலிருந்து திருமுற்றங்களில் எடுத்து சுத்தமாக்குவதற்கு அரசுகள் எப்பொழுதும் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய படை, இந்த வேல் மாதிரி படை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் உளவார படை அப்படிங்கிறது. இது வேளாளருக்கு உரியதொரு படைக்கலமாம். சிவநெறியிலே செல்வோருக்கு நேரும் இடையூறுகளை போக்கும் கருவியாக அரசுகள் காட்டி உலகை வெளிப்படுத்தினார். ஆதலின் உலகேத்தம் உளவாரம் என்று சொல்லி சொல்றாரு. தாய்மான சாமிகள் சொல்றாரு, ஏரின் சிவபோகம் இங்கு இவர்க்கே என்ன உளவாரங்கள் செங்கையதால் வாரம் வைப்பது என்னாலோ என்று சொல்லி தாய்மான சாமிகளும் சொல்றார். மாதவ சிவஞான சாமிகளும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும், எப்பொழுதும் உளவாரப்பட கையில் இருக்குங்க. அப்பர் சாமிகளுக்கு எப்படி முருகப்பெருமான வேல் இல்லாமல் பார்க்க முடியாது, வேலோட தான் இருப்பார் முருகர் இல்லையா, வேல் இல்லாமல் இருக்க மாட்டார். அது மாதிரி அப்பர் சாமிகளை சித்திரம் வரைகின்ற பொழுது உளவாரப்படையோடு தான் பார்க்க முடியும். ஒரே ஒரு இடத்துல உளவாரப்படை இல்லாத பார்க்கலாம். எங்கே அப்படின்னா கல்லில் கட்டி கடலில் போடுறாங்க பாருங்கள், அங்கே மட்டும் உளவாரப்படை இல்லை. ஏன்னா அங்கே கைதியாக போகிறார் இல்லையா, சமணர்கள் கைதியாக அழைத்து கொண்டு சென்று தண்டனை கொடுக்குறாங்க. தண்டனை கொடுக்குற பக்கம் கையில் எப்படி உளவாரப்படை இருக்கும். அந்த திருவதிகையில் மட்டும் உளவாரம் இல்லை. திருப்பாதிரி புலியூரில், பாதிரி புலியூர் கோயில் இருக்கக்கூடிய சிற்பத்தில் உளவாரப்படை இருக்கக்கூடாது. ஆனால் அங்கே ஒரு சில இடத்துல உளவாரப்படை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது வச்சுருக்கிறது அவ்வளோ சால பொருத்தமாக இல்லைங்க. ஏன்னா கைதியாக இருக்கிறார் அங்கே, அதனால் அங்கே உளவாரப்படை கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் என்று சொல்லி மாதவ சிவஞான முனிவர் சொல்வார். அஞ்சுவன் நிகழ்காலத்தில் அரசுகள் கைத்தொண்டு செய்த தலத்தை மிதிக்கு அஞ்சுகின்றேன் என்று நம்பிகள் எண்ணினார். ஆதலின் மாலை காலமாயினும் திருவதிகை நகரத்தில் புகாது மடத்தில் எழுந்தருளினார். ஆமாம், அஞ்சுவன் அப்படின்னு என்ன, நான் போக மாட்டேன். ஏன்னா அதே மாதிரி இன்னும் 2 இடம் இருக்குதுங்க. சீர்காழிக்குள்ளேயும் போகிறதில்லை. நாவுக்கரசு அந்த ஞானசம்பந்த பிள்ளையார் அவதாரம் செய்த சீர்காழிக்குள்ளே உள்ளே போகிறதில்லை. இங்கே எப்படி மடத்தில் தங்குறாரு அது மாதிரி ஊர் எல்லையில் சுற்றி வர்றார், ஊருக்குள்ளே போகிறதில்லை. அப்புறம் சாமி என்ன பண்ணார், இவர் வளமாக சுற்றிட்டு வர்றார், சாமி இடமா போய் அவருக்கு கையிலை காட்சி கொடுக்குறார் அங்கே. அதே மாதிரி காரைக்கால் அம்மையாரும் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த திரு ஆலங்காட்டுக்குள்ளே ஞானசம்பந்த பெருமான் போகிறதில்லை. இதாவது ஒரு 40-50 வருஷம்னு வச்சுங்களேன். ஞானசம்பந்த பெருமான் காலம் 7ஆம் நூற்றாண்டு, காரைக்கால் அம்மையார் காலம் 2ஆம் நூற்றாண்டு, 500 வருஷம் கழித்து வராரு. ஆனால் உள்ளே போகிறதில்ல. ஏன்னா அம்மா தலையால் நடந்து வந்த பதி, இறைவனே அம்மா என்று சொன்ன ஒரு பெருமையுடையவர் காரைக்கால் அம்மையார் இல்லையா, அதனால் அங்கே உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேறொரு பதியில் போய் தங்குறார். இதெல்லாம் பெரியவங்க நமக்கு நமக்கு மூத்தவங்களை நம்ம எப்படி நம்ம வணங்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டதெல்லாம். எப்படி இது அடியார்க்கு அடியவராய் ஒழுகும் இயல்பும் சிறப்புமாம் இவ்வொழுக்கத்தினை உலகில் நடத்தி காட்டி தீதெல்லாம் திருத்தொண்ட தொகை தர வந்தவர் நம்பிகள். இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நம்பிகள் திருத்தொண்ட தொகை பாடுறாருங்க. திருத்தொண்ட தொகை ஒரு உலகத்தில் பாடியே இருக்கணும். எப்போ நீங்கள் திருத்தொண்ட தொகை பாடுறீங்களோ, எந்த அளவுக்கு திருத்தொண்ட தொகை பாடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வினை நீங்குங்க. அன்றைக்கி ராகவன் ஐயா சொன்னார், திருச்சிராப்பள்ளி ராகவன் ஐயா, அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு ஜீரணமாகுதுன்னா ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒருத்தர் திருத்தொண்ட தொகை பாடிட்டு இருப்பாங்களாம். 63 நாயன்மார்களுடைய பேரை சொல்லிகிட்டு இருப்பாங்களாம். அப்போ தான் உங்களுக்கு நன்மை நல்லது நடக்கும் அப்படிங்கிறார். எங்கேயாவது ஒரு அடியார் திருத்தொண்ட தொகை பாடிட்டு இருப்பாங்க. அந்த திருத்தொண்ட தொகை பற்றி இதில் பெருமலைக்குரு நாயனார் குணத்தில் சொல்கிறார், மெய்யடியார் சித்த நிலவும் திருத்தொண்ட தொகை அப்படின்னு. வேறு பதிகை நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ அது 2வது. திருத்தொண்ட தொகை கண்டிப்பாக தினசரி படிக்கும்.
ஒரு அடியார் அப்படின்னா சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், மெய்யடியார் சித்தம் நிலமும் திருத்தொண்ட தொகையினர். நல்ல ஒரு அடியார்னா அவங்க நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கும்? திருத்தொண்ட தொகை இருக்கும். அதனால் எல்லா பதிகமும் முக்கியம்தான், நான் எதுவும் நான் குறைவாக சொல்லலை. ஆனால் திருத்தொண்ட தொகை எல்லா பதிகத்தை காட்டிலும் கொஞ்சம் ஒரு படி மேலே சொல்லலாம். ஏன்னா 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்களை பற்றி வரக்கூடியது திருத்தொண்ட தொகை. அப்புறம் மறுபடியும் என்ன சொல்கிறார்? ஆரூர் பெருமானே அதில் வந்துடுது. ஆரூர் பெருமானும் வந்துடுறார். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே அப்படிங்கிறார். என்னுடைய பெயர் ஆரூரன், ஆரூரில் இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்கு நான் அடியவன் என்று சொல்லி அதில் வந்தது. அதனால் திருத்தொண்ட தொகை கண்டிப்பாக பாடணும். நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். 11 பாட்டு, 11 மந்திரங்கள். வாரியார் சாமிகள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவார்னா, பஞ்சபிரம்ம மந்திரம் 5ங்க, சடங்க மந்திரம் 6. இதுக்கு பேர் என்ன? சம்ஹிதா மந்திரங்கள்னு பேர் சமஸ்கிருதத்தில். இந்த 11 பாடல்களும் 11 மந்திரங்கள் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே மந்திரம் கிடையாது. சைவத்தில் உயர்ந்த மந்திரம்னா அந்த 5, 6, 11. அதுக்கு இணையானது என்னென்னா இந்த திருத்தொண்ட தொகை 11 பாட்டு. அதனால் கண்டிப்பாக அது மனப்பாடம் பண்ணணும். ஆமாம், ஒரு பதிகம்தான் என்னால் மனப்பாடம் பண்ண முடியுங்க. எனக்கெல்லாம் சரியான வேலை, காலையிலேருந்து நான் நைட்டு போகிற வரைக்கும் எனக்கு தூங்கிறதுக்கு நிற்க நேரம் இல்லை அப்படின்னாலும் இந்த திருத்தொண்ட தொகை மனப்பாடம் பண்ணணும். வேலையை செஞ்சுட்டே பாடலாம் இல்லைங்களா? மனப்பாடம் பண்ணிட்டுன்னா ஒரு சௌரியன்னு கேட்டிங்கன்னா, பெட்டில் படுத்துட்டு பாடலாம், வேலை செஞ்சுட்டு பாடலாம், நடக்க பாடலாம், வண்டி ஓட்டிகிட்டே பாடிட்டு போகலாம். எவ்வளோ சௌரியம் தெரியுங்களா? ஒரு பதிகம் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அவ்வளோ வசதி இருக்குது. நான்லாம் இப்போ பெட்டில் படுத்துட்டு சுந்தரருடைய துதி 10 திருத்தொண்ட தொகை இதெல்லாம் படுத்துகிட்டே பாடிடுறது. அதே மாதிரி எந்திரிக்கிற போதும் பாடலாம். மனப்பாடம் பண்ணணும். முதல்ல மனப்பாடம் பண்ணால் தான் பதிகம் தவறாமல் நம்ம படிக்க முடியும். அதனால் இந்த பதிகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப இதாக சொல்கிறார் இந்த பதிகத்தை. சீர்காழிக்குள்ளே போகிறதில்ல அவர். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் இதுக்குள்ளே போகிறதில்ல, இந்த திருவாலங்காட்டுக்குள்ளே. இம்மையிலே புவியல்லோர் யாரும் காண ஏழுலகும் போற்று சிப்ப எம்மையாலும் அம்மை திருத்தலையாலை நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலம் காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி சண்பை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மை நெறி வழுவாத பதியன் மாடோர் செலும்பதியில் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்கிறார். அப்புறம் சாமி கனவுல, சாமி நேரில் போகிறார். ஞானசம்பந்த பெருமான் போகாதனால சாமி என்ன பண்ணார்? ஆலங்காட்டு பெருமான் ஞானசம்பந்த பெருமானை தேடிட்டு அவர் போகிறார். அயர்ந்தனையோ என்னை பாடுவதற்கு அப்படின்னு சொல்லி சாமி அங்கே காட்சி கொடுத்தார். அவர் எங்கே தங்கியிருந்தாரோ அங்கே போய் காட்சி கொடுத்தார். அதனால் பெரியவங்களை நம்ம மதித்தோன்னா இதில் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல அப்பர் சாமிகள் போகிறதில்ல. சாமி வரப்போகிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அவர் இருக்கிற இடத்துக்கு திருவடி தீட்சை கொடுக்க போகிறார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்த சீர்காழியில் அவர் திருவடியை வணங்கி உள்ளே போகாது இருந்ததுனால அங்கே கைலை காட்சி கொடுத்தார். சாமி திருவடியும் கிடச்சாச்சு, கைலை காட்சியும் கிடச்சாச்சு. வேறு என்ன வேணும்? எப்படி கிடச்சது? ஒரு பரமாச்சாரியார், அவங்க 4 பேருக்கு பேர் பரமாச்சாரியார். ஒரு பரமாச்சாரியார் திருவடியை வணங்கினதுக்கு திருவடி தீட்சை கிடச்சிது. இன்னொரு பரமாச்சாரியாரை வணங்குறதுக்கு கைலை காட்சி கிடச்சிது. வேறு இதுக்கு மேலே என்ன வேணும்? சைவத்தில் வேறு ஒன்றும் தேவையில்லை. அவ்வளோதான், முடிந்த முடிவு அவ்வளோதான். நம்பிகள் என்னென்ன அடையணுமோ அத்தனை இப்போவே அடைஞ்சிட்டேன். அதான் சித்தவட மடம் திருவதிக்கு வடமேற்கில் 3-4 கிலோவில் உள்ளதொரு மடம், பழமையாகிய ஒரு பொது திருமடம் என்று சொல்லி. புறம்பனை அப்படின்னா அந்த ஊருக்கு வெளியிலேன்னு அர்த்தங்க. ஆமாம், நம்பிகள் பரிசனங்களுடன் எழுந்தருளிய பெருமையும் அன்றிரவு இறைவன் கிள வேதியனாக தாமும் கூடவே பள்ளி கொண்டு நம்பிகளது திருமுடி மேல் 2 முறை தம் திருவடி சூட்டிய பெருமையும் இங்கிருந்தே நம்பிகள் தம்மானை அறியாத சாதியா அப்படி திருவடி சூட்டுகின்ற பொழுது அதெல்லாமே இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம். கைத்தொண்டு விரும்பும் அப்படின்னார். கைத்தொண்டு இடையராது பொலிகண்ணீர் மலையும் வாக்கிலே ஈரின்றி எழும் தீந்தமிழின் மாலைகளும் அன்புடை தொண்டற்கு அமுதரும்பி அண்ணல் இன்னல்களையும் தாள்களையே சார்பாகும் திருமணம் உடையார் அப்பர் சுவாமிகள் என்று சொல்லி நமக்கு சொல்கிறாருங்க. ஆமாம், ஆயினும் அவற்றோடு கைத்தொண்டு செய்தலை மிக விரும்பி செய்தனர். ஆதலின் உளவாரப்படையினை எப்போதும் தாங்கி சென்றார். பெருமான பாடினார். அது மட்டுமல்ல, உளவாரப்படை பணியும் செய்தார். மார்வார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடியும் மதுரவாக்கில் சேர்வாகும் தீந்தமிழின் மாலைகளும் செம்பொற்றாலே சார்வான திருமணமும் உளவாரத் தனிப்படையும் தாமும் ஆகி பார்வால திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்லும். திருவாரூரில் சொல்கிறார். அப்பர் சாமியுடைய திருவேடத்தை 3 இடத்துல சொல்கிறாருங்க. 3 இடத்துல சொல்கிறதுல
ஒன்று திருவதிகளை சொல்கிறார். அங்கே எப்படி சொல்கிறாரு? இப்போ தான் நான் சொன்னேன், திருவதிகளை உழவார்படை வரக்கூடாது, உழவார்படை இல்லாதான் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இந்த நுட்பம் எங்கள் ஐயா தான் சொன்னார், விஜயமங்கலம் எங்கள் குருநாதர் ஐயா தான் சொன்னார். அந்த அந்த அதில் என்ன பாட்டுன்னா, தூய வெந்நீர், அதில் உழவார்படை வருதான்னு பார்த்துக்குங்க. தூய வெந்நீர் துதைந்த பொன் மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிக செஞ்சோல் மேய செவ்வாயமுடையார் புகுந்தனர் வீதியுள்ள. உழவார்படை எங்கேயாச்சும் வந்ததா? வரல. அடுத்தது சீர்காழியில் சொல்கிறார், அதே வேடத்தை சீர்காழியில் சொல்கிறார். சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் வந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் பொழி திருநீரும் அந்த விழா திருவேடத்தரசு எதிர்வந்தனையன். இது சீர்காழியில் உழவாரப்படை வந்துருச்சு. இன்னொரு இடம் எது? திருவாரூர். மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுரவாக்கில் சேர்வாகும் தீந்தமிழின் மாலைகளும் செம்போற்றாலை சார்பான திருமணமும் உளவார தனிப்படையும் தாமுமாகி. அங்கே உழவாரப்படை வந்துருச்சு. அப்போ வராத இடம் எது? திருவதிகை. ஏன் வரல? அவர் அங்கே கைதியாக அழைச்சிட்டு போகிறாங்க, கல்லில் கட்டி கடலில் போட போகிறாங்க இல்லையா? அங்கே உழவாரப்படை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உழவாரப்படை அங்கே சொல்கிறது. அதான் 3 இடம்தான் அவருடைய திருவேடத்தை சொல்கிறது. 3 இடத்துல 2 உழவாரப்படை சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல சொல்கிறது இல்லை. அப்படி உழவாரப்படையோடு சேர்த்து அங்கே திருப்பாதிரி புலியூரில் சொன்னால் அது அது சேக்கிழார் பெருமானுடைய கூற்றுக்கு மாறா இருக்குதுன்னு அர்த்தங்க. வரி வளர் போஞ்சோலை சூழ்மடத்தின் கண்பன் தொண்டர் விரிதிரை நேர் கடில வட வீரட்டானத்து இறைதால் புரிவுடைய மனத்தினராய் புடையெங்கும் இடைகின்ற பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்து அருளினார். அருமையான இடம். அப்படியே அந்த சித்தவட மடத்தில் படுத்திருக்கிறார் இரவு நேரம். பரிசனங்கள் எல்லாம் கூட வந்த பரிசனங்கள் கூட அடியார்கள் அவருக்கு சமையல் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம். ஏன்னா அவர் பெரியவர் இல்லையா? சுந்தரமூர்த்தி சாமிகள் பொறுத்த வரைக்கும் அவர் என்னென்னா இளவரசர், நரசிங்க முனைய நாயனாருடைய வளர்ப்பு மகன், இளவரசருங்கனால சமையல் செய்கிறதுக்கெல்லாம் அப்படி ஒரு குழு இருக்கிறாங்க. சமையல் செய்கிறதுக்கு, கூட பாடுறதுக்கு, அப்படி அவருக்கு பணிவிடை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு கூட்டம் வரும். அப்படி யார் சுந்தரர் வந்தார்னா, அப்பர் சாமிகள் வந்தார்னா ஒன்று வராது, அடியார்கள் மட்டும்தான் கூட வருவாங்க. சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவார், இல்லைன்னா போயிட்டே இருப்பார். உழவாரப்பணி செய்கிறது தான் அவர் வேலை இல்லைங்களா? உழவாரப்பணி செய்வார், பதிகம் பாடுவார், போயிட்டே இருப்பார். ஆனால் சுந்தரருக்கு அப்படி இல்லை, நேரத்துக்கு நேரம் குறையாத எல்லாம் கொடுப்பார். அப்படி கொடுக்காத, அப்படி கொஞ்சம் காலதாமதமானது தான் திருக்கச்சூர் சுந்தரருக்கு. இந்த சாப்பாடு செய்கிற பரிசனம் போகிறது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சுங்க. மத்தியான நேரம் ஆகிப்போச்சு, 1 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், அணைந்தருளும் அவ்வேளை அமுது செய்யும் பொழுதாக கொணர்ந்தமது சமைத்தருளும் பரிசனமும் குறுகாமை தனந்த பசி வருத்தத்தால் தம்பிரான் திருக்கோயில் புணர்ந்தமதில் புறத்திருந்தார் முனைப்பாடி புறவலனார். அப்படின்னா முனைப்பாடி புறவலனார். கொஞ்சம் அந்த பரிசனங்கள் எல்லாம் போகிறதுக்கு நேரமாகி போச்சு. சாப்பாடு செய்கிற மகுடேஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகி போச்சுன்னு வச்சுங்களேன். எல்லாரும் பசியோடு இருக்கிறாங்க. அதில் சுந்தரர் இருக்கிறாரு, அவரும் பசியோடு இருக்கிறாரு. அப்படியே பசியோடு வாடி போய் அந்த மதில் சுவர் ஓரத்தில் உட்காந்துருக்கிறாராம். யார்? சுந்தரர். அது என்ன சொல்கிறார்? முனைப்பாடி புறவலனார். திருமுனை அப்படி படுத்திருக்கிறவர் யார்? வாசப்படியில் திருமுனைப்பாடி நாட்டினுடைய இளவரசர். புறவலனார்னா அரசர். அப்படி படுத்திருக்கிறார். அப்போ தான் சாமி அவர்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா ரொம்ப பசிக்குதான், ரொம்ப இழைச்சி போயிட்டேன், ஒன்றும் ஒன்றும் சாப்பிடாத 4 நாளெல்லாம் 10 நாள்லாம் கிடக்கல, ஒரு வேளை கொஞ்சம் காலதாமதம் தான் ஆச்சு. சாமிக்கு எவ்வளோ கரிசனம் பாருங்கள் சுந்தரர் மேலே. மெய்ப்பசியால் மிக வருந்து இழைத்திருந்தீர், வேட்கை விட இப்பொழுதே சோறிருந்து யானுமக்கு தருகின்றேன், அப்புறம் நீர் அகலாதே சிறிது பொழுது அமரும் என செப்பி அவர் திருக்கச்சூர் மலைதோறும் சென்றிருப்பார்னார். சரி சொல்லிட்டு தான் போனார். ஏதாவது அவருக்கு ஏதாவது மடப்பள்ளியிலிருந்து இது கொண்டு வந்து கொடுத்தாரன்னா இல்லை. ஒவ்வொரு அக்ரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்தனர் வீடாக போய் இறந்து கொண்டு வந்து கொடுக்குறார். பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறார். முனைப்பாடி புறவலனாருக்கு எப்படி கொடுக்குறாரு? இறந்து கொண்டு வந்து கொடுக்குறார். அதான் அந்த இடத்துல சிவகணை உரை சொல்வாருங்க. என்ன சொல்வார் அப்படின்னா, வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிது அப்படின்னார். நீ பெரிய ராஜாவாக கூட இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீ என்ன அனுபவிக்கணுங்கிறது சாமியினுடைய கணக்கில் இருக்குது. அவனுடைய கணக்கில் நீ ஒன்றை அனுபவிக்க முடியாது. சுந்தரர் திருமுனைப்பாடி நாட்டினுடைய ராஜா,
ஆனால் இன்னைக்கு பிச்சை எடுத்த சோத்தை தான் அவர் சாப்பிடணுங்கிறது இறைவன் வகுத்தது. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இறந்து அப்படின்னா அதுதானே, ஒவ்வொரு மனைகள் தோறும் சென்றிருந்தாராம். ஆமாம், அந்த அகரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடு வீடாக போய் பெருமானை இறந்து கொண்டு வந்து சுந்தரர் கொடுத்துருக்கிறார். மனைகள் தோறும் சென்றிருப்பார் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த இடத்துல அப்படியே அந்த மடத்தில் படுத்திருக்கிறார். அப்படி மடத்தில் படுத்திருக்கிற பொழுது, அதாவது எப்பொழுதும் நம்ம வந்த உடனே அண்டமுதியாரை பார்த்துட்டோன்னு வச்சுங்களேன், சரி எல்லாருக்கும் மாதிரி பார்த்துட்டோம், ரைட், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் பார்க்க முடியலன்னா பார்க்க முடியலையே அந்த ஒரு வருத்தம் இருக்குது பாருங்கள். அந்த வருத்தம் வந்து பார்த்ததை விட அதிகமான அன்பு இருக்குது. இப்போ சுந்தரருக்கு பார்த்துருந்தா கூட பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. இப்போ பார்க்க முடியலையேன்னு அப்படியே புரிவுடைய மனத்தினராய் அப்படியே மனசு பூரா இப்போ எங்கே இருக்குது, அதிகை பெருமான் திருவடியில் இருக்குது. அப்படியே வந்து படுக்கிறார். சோலை சூழ்ந்த அந்த சித்தவட திருமடத்திலே நம்பிகள் வீரட்டானேஸ்வருடைய திருப்பாதங்களை இடைவிடாது சிந்தித்து கொண்டவராகி தம்மை சூழ பொருந்திய பரிசனங்கள் துயில பள்ளி கொண்டு அருளினார். எல்லாரும் இருக்கிறாங்க கூட. இப்போ பரிசனங்கள்லாம் எல்லாம் கூட சமையல் செய்கிறவங்க, கூட வந்தவங்க, அடியார்கள் எல்லாரும் அப்படி படுத்து உறங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நல்லா இரவு நேரம் ஆயிடுச்சு. சோலை சூழ் மடம் அப்படின்னார். அந்த மடம் எப்படி இருக்குன்னா, சுற்றி எல்லாம் சோலைகள், மலர் பூக்கள் எல்லாம் நிறைய, அந்த வாசனையுடைய மலர் பூக்கள் எல்லாம் பூத்து இருக்குது. அதாவது ஒரு சோலைன்னா எப்படி இருக்கணும், ஒரு மடம்னா எப்படி இருக்கணும்னா, அடியார்கள் வந்து தங்கினாங்கன்னா அங்கேயே மலர் பறித்து அபிஷேகம் செய்கிற மாதிரிலாம் இருக்கணும். ஆமாம், பூவுக்கு வந்து போய் வெளியில் கடையில் வாங்கிட்டு வர மாதிரிலாம் இருக்கணுங்கிறது இல்லை. அந்த மலரையே பறித்து வர அடியார்கள் பூஜை செய்யணும். அந்த மாதிரி தான் மடம் அமைக்கணும். மடம் அமைக்கிறதுனா எப்படி அமைக்கணும், நிறைய மலர் செடிகள் இருக்கணும், நந்தவனம் இருக்கணும். முதல்ல நந்தவனம் தான் ரொம்ப முக்கியம். மலர் தான் நமக்கு பூசைக்கு மலர் தானே, அதனால் பூன்னு இருந்தால் மலருக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு சூழல், தவத்திற்கும் ஏற்ற அமைப்புக்குள்ள பூஞ்சோலைகள் இடையே திருமடங்கள் அமைத்தல் வழக்கு. மடங்கள் முதலில் அமைய பின்னரே சோலைகள் அமைவதால் சோலை சூழ் மடம் அப்படின்னாரு. புரிவுடையனா இடைவிடாது நினைக்கின்ற, அப்படி எந்நேரம் பெருமானுடைய திருவடியை அப்படி சுந்தரர் மனசிலேயே நினைச்சிட்டு இருக்கிறார். ஆமாம், உட்பொகாமையாலே நேரே தரிசிக்க பெறாது அவற்றையே சிந்தித்து கொண்டிருந்த மனம், இது மனத்தினுடைய இயல்பு. இறைவன் பாதங்களை தம் முடிமேல் சூட்ட வேண்டும் என்று எப்போதும் எண்ணிக்கொண்டிருந்தார் நம்பிகள். எம்மாந்தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயன். இந்த பதிகத்தில் தான் பாட போகிறார், திருவதிகை பதிகத்தில். அதாவது எம்மாந்தன் அடிக்கொண்டு, பெருமான் தன்னுடைய திருவடியை என் தலை மேலே வைக்கணும்னு சொல்லி எப்பொழுதும் நினச்சிட்டே இருப்பானா அப்படின்னு சொல்லி தன்னை சொல்கிறார். புடையெங்கும் இடைகின்ற பரிசனம், எண்ணில்லாதவர்களாய் சுற்றி எங்கும் நெருங்கி சூழ்ந்த பரிசனங்கள். இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. சுந்தரர் வராருன்னா கூட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இத்தனை பேரும் அறியாமை பின்னர் இறைவன் வருகின்றார் ஆதலின் அதன் அருமைகான. ஏன்னா சுந்தரர் மட்டும் இப்போ அந்த மடத்தில் இல்லை, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் சாமி வந்தது எல்லாத்துக்கும் தெரியாது, சுந்தரருக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை பேர் இருக்கிற பொழுது யாருக்கும் தெரியாமல் சுந்தரருக்கு மட்டும் சாமி வந்து காட்சி கொடுக்குறாரு. அவர் தலைமையில திருவடி வைக்க போகிறார். அதனால் சொல்கிறார், பாருங்க, இப்போ அப்படியே சுந்தரர் அப்படியே படுத்திருக்கிறார். படுத்திருக்கிற சுந்தரருடைய தலை மேலே அப்படி தாமரை போன்ற திருவடியை கொண்டு வந்து சாமி வைக்கிறார். அதான் இந்த பாட்டு, திருவடி கொடுக்குற பாட்டு. ஆமாம், கிடைக்குமா கேட்டால் கூட கிடைக்காது இல்லைங்களா. கோயிலுக்குள்ளே போய் உருண்டு பிறண்டா கூட, கருவறைக்குள்ளே போய் உருண்டு பிறண்டா கூட கிடைக்காது. ஆனால் 3 கிலோமீட்டர் தொலைவில் படுத்திருக்கிறார் சுந்தரர். சாமியுடைய திருவடி கொண்டு வந்து அப்படியே வைக்கிறார். இங்கே தான் தமிழ்நாதன் வர போகிறான். இந்த இடம்தான் தமிழ்நாதன் வந்தது, இந்த இடம்தான். அது கண்டு வீரட்டத்து அமர்ந்தருளும் அங்கனரும் முதுவடிவின் மறையவராய் முன்னொருவர் அறியாமே பொதுமடத்தின் உள்புகுந்து பூந்தாரான் திருமுடிமேல் பதுமமலர் தாழ் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார். நம்பிகள் தம் தாளை நினைத்து பள்ளி அமர்ந்ததை கண்டு திரு வீரட்டானேஸ்வரர் கிழமறையவராகி உருவத்துடன் முன்னே ஒருவரும் அறியாதபடி அந்த பொது மடத்தினுள்ளே புகுந்து, வேற யாரும் தெரியல, அவர் வந்தது யாருக்கும் தெரியாது. சாமி என்ன சொல்லிட்டா வருவார், அவர் என்ன விளம்பரம் பண்ணிட்டா வருவார். அவர் வர்றது யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. இப்போ நேர்லேயே வந்து நின்னாலும் பக்குவமுடைய ஆன்மாவுக்கு அந்த காட்சி தெரியும், நமக்கு மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த பெருமான் அங்கே ஆட்கொண்ட பொழுது சீர்காழியில்
அப்பா வந்து கேட்குறாரு, யார் கொடுத்த பாலடிசில் உண்டாய், இது யார் இப்படி செஞ்சாங்க, எச்சில் மயங்கிட ஈதிட்டாரை காட்டென்று கை சிறியது ஒரு மாறுகொண்டு ஓச்சினார்னார். ஒரு குச்சி எடுத்து மிரட்டுறாரு. அப்படியே நான் ஞானசம்பந்த பெருமான் அப்படி மகிழ்ச்சி கடலில் இருக்கிறார். அவர் தான் அமிர்தம் சாப்பிட்ருக்கிறாரு. அப்படி மகிழ்ச்சி கடலில் செம்மாந்து இருக்கிறாராம். அப்படி கையை நீட்டி காட்டுறார். எம்மை இது செய்துகிறான் இவனென்றே என முடிந்தான். இவன் தான் என்னை இப்படியெல்லாம் செஞ்சான் அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்து கோபுரத்திட்ட, அந்த கோபுரத்தில் தான் பெருமான் இருக்கிறாரு. அந்த காட்சி ஞானசம்பந்த பெருமானுக்கு தெரியுது, அப்பாவுக்கு தெரியல, செவ்வாதுக்கிறது எனக்கு தெரியல. அது குழந்தை கை நீட்டி காட்டுது, அடையாளமெல்லாம் சொல்லுது. தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏழுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்து பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று. ஆனால் அடையாளமெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியல. யார் சிவபாதகிருதியர் கண்ணுக்கு தெரியல. அப்படியே பெருமான் காட்சி கொடுத்தது அவருக்கு மட்டும்தான் தெரியுது. இப்போ யாருக்கு தெரியாமல் என்ன பண்ணார் அவர்? இப்போ மடத்துக்குள்ளே சாமி உள்ளே வந்து புகுந்துட்டார். அப்படியே நம்பிக்கின்றது திருமுடியின் மேலே தம் தாமரை மலர் போன்ற அந்த திருவடியை வைத்து தாமும் பள்ளி கொள்வாரை போன்று பயின்றனர். அவர் என்ன பண்ணுறாரு? அப்படியே படுத்துட்டாரு. தூங்குற மாதிரி படுத்திருக்கிறார். யார்? சாமி. எப்படி பள்ளி கொள்வார் போர் பயின்றார் அப்படின்னாரு. தூங்குறவர் இப்போ சுந்தரர் இப்படி படுத்திருக்கிறாரு. சாமி என்ன பண்ணுறாரு? சுந்தரருடைய தலை மேலே தன்னுடைய காலை தூக்கி வச்சு படுத்திருக்கிறார். அதுதான் பூந்தாரான் திருமுடி மேல் பதும மலர்த்தாள் அப்படின்னு. பதும மலர்த்தாள்னா தாமரை போன்ற திருவடி. பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி? அதில் நிறைய இதெல்லாம் இருக்குமா, ரேகையெல்லாம். தாமரை மலரெல்லாம் பறிக்கப்பட்ட திருவடியாம் பெருமானுடைய திருவடி. இன்னொன்று தாமரை மலர் போன்ற திருவடி. இப்படி ரெண்டு. அப்படி தாமரை போன்ற அந்த திருவடியை அப்படி பள்ளி கொள்வார் போல் பயின்றார். அப்படி தலை மேலே தூக்கி காலை தூக்கி தலை மேலே வச்சு அப்படி ஜம்முன்னு படுத்திருக்கார் சாமி. அதுதான் இப்போ அங்கே நடந்தது. அது கண்டு தம் திருவடிகளை முடிமேல் வைக்க பெற வேண்டும் என்ற ஆசையுடன் பள்ளி அமர்ந்ததை கண்டு பெருமான இப்போ அவர் திருவடிவே நினச்சிட்டு இருக்கிறார் சுந்தரர். வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய். அப்புறம் சாமி சொல்கிறார் இல்லைங்களா, நமக்கு என்ன வேணுமோ அது சாமி கொடுப்பார். இப்போ திருவடியே நினச்சிட்டு படுத்திருக்கிறார். அப்படியே அந்த திருவடி அவருக்கு கிடைக்குது. கண்டருளும் அங்கனர்னர் அவரது ஆசை கண்டமையினாலே அவர் விரும்பியதையே தர வேண்டும் என்ற அங்கன்மை உடையவர். அங்கன்மை அப்படின்னா கருணை நத்தன்மை. கருணை உடையவர் அவருங்க. அதான் சொல்றார். அப்படி கருணை உடையவர் அவர். கண்டருளும் அங்கனர் அவரது ஆசை கண்டமையினாலே அவர் விரும்பியதே தர வேண்டும் என்ற அங்கன்மையுடையவர். தாழ் புரிந்தாருக்கு தாள்களே அருளும் கருணையுடையார் என்று சொல்லி சொன்னார். அதான் வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டாய் என்று சொல்லி தேவாரம் நமக்கு சொல்லார். அந்நிலை அவர் தாம் வேண்டும் அதனை அருள வேண்டி என்று சொல்லி அவர் என்ன கேட்குறாரு? திருவடி தான் அவருக்கு வேணும். இப்போ வேற ஒன்றும் வேண்டியதில்லை நம்பிகளுக்கு. அதனால திருவடி முதுவடிவின் நாம் எப்போதும் பூண்டு பழகிய பழைய வடிவாகிய கிழமறைவர் கோலங்க. எப்பொழுதும் பெருமான் வந்து அந்த கிழவேதியர் கோலத்தில் தான் வருவார். ஆட்கொள்ள வந்த பொழுது அப்படி தானே வந்தார். அதே மாதிரி கட்டமது கொண்டு வந்த பொழுது அப்பர் சாமிகளுக்கு அப்படி தான் கொண்டு வந்தார். அந்த கிழமறைவர் வேதங்கிறது பெருமானுடைய எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு வேடம். அதனை வடிவாக கொண்டு வெளிப்பட்டார் என்று சொல்லி முதுவடிவின் மறையவராய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முன்னொருவர் அறியாமை நம்பிகள் அறிவதற்கு முன் இறைவர் அறிவிப்பதற்கு முன், அதாவது சாமி அறிவித்தால் என்று நாம் அறிய முடியாது. ஆமாம். அதனால் பொதுமடம் அப்படின்னா எல்லாரும் வந்து தங்கக்கூடிய மடங்க. அடியார்கள் எல்லாருக்கும் பொதுவாக அமைந்தபடியால் பொதுமடம். இறைவனும் அவ்வேடம் தாங்கி உள்ளே போக இடம் உண்டாயிற்று. பொதுமடம்னா யார் வேணாலும் போகலாம். சாமியும் போகலாம், அடியார்களும் போகலாம். இப்போ சாமி எப்படி போகிறார்? ஒரு வேதியர் கோலத்தில் அந்த மடத்துக்குள்ளே போகிறார். பூந்தாரான் தாமரை பூ மாலை அணிந்த நம்பிகள் என்று சொல்லி சொல்றார். தாமரை என்று சொல்லுவது அந்தணர்களது அடையாள மாலை தாமரை மாலை என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம். அள்ளியன் தாமரைத்தார் ஆரூரன் உரைத்த தமிழ் பழமணி படிக்கறையில் பதிகத்தில் வருது. அப்படி திருமுடி மேல் என் குடிமேல் வைத்திடும் என்னும் ஆசை கொண்டார் ஆதலின். பெருமான் திருவடி மேலே வைக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அவருடைய ஆசையை முடிக்கிற மாதிரியே சாமி இந்த இடத்துல செய்திருக்கிறார். ஆமாம். அன்றியும் இறைவனின் தாள்களை வைக்கும் இடம் திருமுடியே. பெருமானுடைய திருவடி எங்கே இருக்கணும்? நம்ம தலைமையில தான் இருக்கணுங்க. கூத்த பெருமான் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும்னா, அந்த குஞ்சித பாதம் இருக்குது பாருங்க, தூக்கிய திருவடி நம்ம தலைமையில் இருக்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கணும் எப்பொழுதும். வேறு எதுவும் நம்ம பார்க்கணுங்கிறது இல்லை. சிதம்பரம் போகிறோம், இந்த தூக்கிய திருவடியை பார்த்தா போதும். அதை தூக்கி நம்ம தலைமையில் அப்படி வச்சுக்கணும். அவர் வைக்கிறாரா இல்லையா, நாம் வச்சுக்கணும். அதுதான் குஞ்சித்த சேவடி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் என்று சொல்லி அப்பர் சாமிகள் தேவாரத்தில், திரு பரணம் தேவாரத்தில் வருதுங்க.
பதும மலர்த்தால் தாமரை போன்ற திருவடிகள். தாமரை மாலை அணிந்தாருக்கு முடியில் சூட்டுவதும் தாமரையே. பதுமம் முதலிய ரேகை முத்திரைகள் அமைந்த முழு இலக்கணம் வாய்ந்த திருவடிகள். திருவடியில் திரு பஞ்சமுத்திரையும் திகழ்ந்தலங்க என்று சொல்லி மானக்கஞ்சார நாயனார் பணத்தில் வருதுங்க. தவநெறி தந்தருள் இறைவர் அதன் பின்னர் முறைப்படி திருவடி தீக்கியம் செய்தார். ரொம்ப முக்கியம். திருத்துறையூரில் தவநெறி கொடுத்தாரு. தவநெறி கொடுத்தா அடுத்து என்ன செய்யணும்? திருவடி தீக்க செய்யணும் இல்லையா? இப்போ திருவடி தீக்கையும் கொடுத்தாச்சு. மணிவாச பெருமானுக்கு திருவடி தீக்க கொடுத்தார் இல்லையா? இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்துழிந்தேன் எங்கள் திருப்பெருந்துறையில் கொடுத்தார். இப்போ இவருக்கு எங்கே கொடுக்குறாரு? சாமி திரு அதிகையில் கொடுக்குறாரு. பள்ளி கொள்வார் போல் பயின்றார் அப்படின்னார். உண்மையில் பள்ளி கொண்டார் அல்ல, அவ்வாறு நடித்து காட்டினார். சாமியா பள்ளி கொள்வார்? சாமி தூங்குற என்ன ஆகுறது? உலகமே தூங்கி போயிடும். தூங்குற மாதிரி அப்படி படுத்திருக்கிறார். அப்படி காலம் மேலே வச்சு நித்தியமாகி ஐந்தொழில் எப்போதும் செய்பவராதலின் பள்ளி கொண்டு அறியார் ஆதலின் அவ்வாறு செய்வார் போல பயின்றார் என்று சொல்லி இப்போ சாமி வந்து திருப்படியை தூக்கி அவர் தலை மேலே வச்சு படுத்திருக்கிறார். இப்போ அப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கிற பொழுது யாராச்சும் கால் நம்ம தலை மேலே போட்டால் தூக்கம் தெளிஞ்சிடும் இல்லையா? இப்போ அவருக்கு தூக்கம் தெளிஞ்சிருச்சு. யார்? சுந்தரருக்கு. என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அந்நிலையில் ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் உன்னடியன் சென்னையில் வைத்தனை என்ன திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் என்றருள அதற்கு செய்து தன்னுடைய அப்பாலே வைத்தே துயில் அமர்ந்தான் தமிழ்நாதன். இங்கே தான் தமிழ்நாதன் வரார். ஆமாம், தம்பிக்கு பேர் வச்சது இந்த இடத்த வச்சு தான் நம்ம தமிழ்நாதன் பேர் வச்சதுங்க. அதாவது தமிழ்நாதன் சேக்கிழார் பெருமான் வேறு யாரையும் சொல்லலை. தமிழ் விரகர்னு சொல்லியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். தமிழ் விரகர். தமிழ் மன்னர் நாவுக்கரசு பெருமான். தமிழ் ஆளி நாவுக்கரசு பெருமான். ஆனால் இங்கே மட்டும் அதாவது 3 பேர்த்தையுமே சேக்கிழார் பெருமான் தமிழோட சேர்த்து தான் சொல்லியிருக்கிறார். தமிழையும் அவங்களையும் பிரிக்கவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல தான் தமிழுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாதன்னா தலைவன் அர்த்தங்க. நம்ம நாதன் அடியார் அப்படின்னு சொல்ல, நாதன்னா தலைவன். தமிழ் நாதன், தமிழுக்கே தலைவராக சுந்தரர் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஆமாம், அதான் தமிழ்நாதன் இந்த இடத்துல வருது. அந்நிலை ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் உன்னடி என் சென்னையில் வைத்தனை என்ன. அந்த நிலையை நம்பி ஆரூரை தெரிந்து, அவருக்கு சாமின்னு தெரியாது, யாரோ ஒரு வயசான பெரியவர் படுத்திருக்கிறாரு, தலைமையில தூக்கி காலை வச்சுட்டாரேன்னு கொஞ்சம் சொல்றார். அருமறையோனே உன் அடிகளை என் முடிமேல் வைத்தனையே. சாமி, என்ன நீங்கள் தலை மேலே கொண்டு வந்து காலை வச்சுருக்கிறீங்களே, எப்படி நீங்கள் வயசான பெரியவர் இப்படி எல்லாம் வைக்கலாமா அப்படி சொல்லி சுந்தரர் அப்படி கொஞ்சம் கேட்குறார். அப்படி கேட்ட உடனே அதுக்கு அவர் சொல்கிறார், என்னுடைய மூப்பு என்னை திசையறியாமல் செய்து, எனக்கு வயசாகி போச்சு தம்பி, எங்கே காலை வச்சு படுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, திசை தெரியல, ஏதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு என் திசை காவலனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். ஆனால் அவர் சொல்கிறார் சுந்தரன்கிட்ட, எனக்கு திசை தெரியலையப்பா, நான் அப்படி தான் வைப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படியெல்லாம் சொல்ல, ஏதோ வயசாகி போச்சு, எனக்கு திசை எந்த பக்கம் காலை வச்சு படுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி வயசானவருக்கு உண்மையிலேயே திசை தெரியலையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறொரு இடத்துல படுக்கிறார். யார்? சுந்தரர் வேறொரு இடத்துல படுக்கிறார். அதான் தமிழ்நாதனாகிய ஆரூரர் அதனை ஒப்புக்கொண்டு தமது திருமுடியை அப்பால் வேறு இடத்திலே வைத்து துயில் கொண்டார் அப்படின்னார். இது தமிழ்நாதன் இந்த இடத்துல இந்த வரதை நம்முடைய சென்னி பைய சொன்னார். வேறு யாரையும் தமிழ்நாதன் சொல்லலை, நம்பிகளை மட்டும்தான் சொல்லியிருக்கார் சேக்கிழார் பெருமான் அப்படின்னு சென்னி பையா அடியன் ஒரு முறை பேசிகிட்டு இருக்கிற பொழுது அந்த இடத்த ரொம்ப சுட்டி காட்டி சொன்னார். ஆமாம், இப்போ இவர் திருவடியை நினச்சிட்டு படுத்திருக்கிறாரு. இப்போ தான் ஆட்கொண்டது, உடனே திருவடி கிடச்சிருச்சு. ஆனால் நம்முடைய அப்பர் சாமிகள் படாத பாடுபட்டார். அப்பர் சாமிகள் ஆரம்பத்தில் ஆட்கொண்ட பொழுது இருந்து ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவதன் ஏற்றாய் அடிக்கே புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என்மனத்தை வலுவாதிருக்க வரந்தர வேண்டும் வையகத்தை. கடைசியாக புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியரை. இப்படி எல்லா பக்கம் கேட்டு 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 கடைசியாக திருசக்தி முற்றத்தில் தான் சாமி அந்த விண்ணப்பத்தை ஏற்றாருங்க. அப்பர் சாமிகள் பல முறை அப்படி உருண்டு புரண்டு கண்ணீர் மல்க கேட்டதை திருசக்தி முற்றத்தில் தான் சொல்கிறார். சரி, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறான் நாவுக்கரசன், அதனால் சரி வா வா நல்லூர் வா அப்படின்னு சொல்லி 2 முறை வாவான்னு சொல்கிறாருங்க. நல்லூர் வாவா என்று சொல்லி சொல்கிறாருங்க. திருசக்தி முற்றத்தில் கோவாய் முடுகிங்கிற பதிகத்தில் வரும்.
நல்லூரில் தான் அவருக்கு திருவடி கொடுக்குறார். நன்மை பெருகருளறியே வந்தணைந்த நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற பரதம் சென்னி மிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமானம். அப்படியே வணங்கி எழுந்திருக்கிற பொழுது பெருமான் திருவடியை மேலே சூட்டினாராம். அந்த பாட்டில் ஒரு நுட்பம் என்னென்னா, சிவனடியார்கள் ஒருமையில் பேசக்கூடாது, சாமியை பேசலாம். பாருங்கள், சேக்கட பெருமான் எப்படி சொல்ல, சாமியை அவன் இவன் சொல்லலாம். இந்த அண்டம் முழுதையாருக்கு கண் இருக்குதா இல்லையா, அதனால நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒருமையில் பேசலாம், அது உரிமைப்பாடு. ஆனால் அடியார்களை பேசக்கூடாது. அடியார்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஒருமையில் பேசக்கூடாது. அந்த பாட்டில் அப்படி தான் வருதுங்க. நன்மை பெருகு அருள்நறிய வந்தணைந்த நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் அப்படின்னார். தொண்டன்னு சொல்ல, தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னி மிசை, யாரு, நாவுக்கரசருடைய சென்னி மேலே சூட்டினான் சிவபெருமான் அப்படின்ட்டு திருவடியை சூட்டினான் இன் போட்டு சொல்கிறார். சாமி இன் போட்டு சொல்கிறாரு. அப்பர் சாமியில் தொண்டனார் அப்படிங்கிறது. ஆர் வீதி போட்டால் ரொம்ப பெருசுங்க. சென்னிப்பனார், பையாபுரியார், சொக்கலிங்கனார் அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஆறு போட்டால் ரொம்ப பெருமிதமாக சொல்கிறது. அப்பர் சாமியில் இந்த இடத்துல ஆறு போட்டு சொல்கிறார், தொண்டனார் அப்படிங்கிறார். ஆனால் சாமியை சூட்டினான் சிவபெருமான். அதனால் சாமியை கூட அப்படி சொல்லலாம், அடியார்கள் அப்படி சொல்லக்கூடாது, உண்மையிலேயே சொல்லக்கூடாது. வினை நமக்கு பிடிக்காதவங்களாகவே இருந்தாலும் கூடங்க அவன் இவன் பேசக்கூடாது, ஒருமையில் பேசக்கூடாது. அடியார்களை ஒருமையில் பேசவே கூடாது. அப்படி தான் புராணம் கொண்டு போகுது நமக்கு சொல்லியிருக்கு. நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. யார் எப்படி இருந்தால் நமக்கு என்னங்க, அதை பற்றி நமக்கு வேடம் தான் முக்கியம். வேடம் கைதோல வீடு எளிதாம், அவ்வளோதான். வேடத்தை வணங்கியே ஆகணுங்க. அவங்க திருநீர் பூசியிருந்தால் அவங்கள வணங்குறது இல்லை, நம்ம வேடத்தை வணங்குறது, அதுதான் முக்கியம். திசையறியா வகை செய்து என்னுடைய மூப்புக்கான் என்று சொல்கிறார். அப்படின்னா, உனது முடியிருந்த திசை என்னை அறியாமல் செய்துவிட்டது. என்னுடைய மூப்பு என்பது வெளிப்பொருள், கான் என்பது மூப்பினை. இனி நான் உன் முடியில் கால் வைக்கும் இறைவன் நீ மட்டுமல்லை, எத்திசையில் உள்ள எவர்களும் என்னை இன்ன தன்மை என்று அறிய முடியாமல் செய்துவிட்டது எனது முன்னை. அதான் சொல்கிறார் பெருமான். என்ன சொல்ற, நீ மட்டுமல்ல, இந்த திசை எந்த 8 திசையில் இருக்கக்கூடியவங்களும் என்ன அறிய முடியாது. பெருமான் எப்படிப்பட்டவங்கிறத மணிவாசக பெருமான் சொல்றார். பார்த்தீங்க, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனை உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோம் உன்னடியார் தாழ்வனையோம் ஆங்கவர்க்கே வாங்காவோம் அன்னவர் என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசையை தொழும்பாய் பணி செய்யும் இல்லைங்களா, திருவெம்பாவில் வருது இல்லைங்களா. அதனால் பெருமான் எப்படிப்பட்டவன்னா, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தம பெற்றியனை. என்ன பழமைக்கு பழமையானவன், புதுமைக்கு புதுமையானவன். புல்கை சட்டு போட்டெல்லாம் வராருல குதிரை மேலே ஏறிட்டு மதுரை எம்பதியில் அன்னைப்பத்தார் தான் பள்ளி குப்பாயத்தர்னு பாடுறாரு இல்லையா. அப்படின்னு என்ன, நல்லா முழுக்கை சட்டு போட்டு அப்படி குதிரை மேலே வந்தாராம் சாமி. மணிவாச பெருமான் பார்க்குற பொழுது நித்தமலாரர் நிறம்பழகிய சித்தத்திருப்பவர் என்னே என்னும் சித்தத்திருப்பவர் என்னும் பெருந்துரை அத்தன் ஆவதும் என்னே என்னே என்று சொல்லி அந்த பதிகம் வருது இல்லைங்களா. அந்த பதிகத்தில் சொல்கிறார் பாருங்க, சாமி எப்படி இருந்தார். இளவேதியர் வடிவத்திலையும் வருவார், முழுக்கை சட்டு போட்டும் வருவார், எப்படி வேணாலும் அவர் வருவார். அதான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்தவர் பெற்றியனே அப்படிங்க. வேண்டுமாறு விருப்புறம் வேடத்தர் சேக்கட பெருமான் சொல்கிறார் திருக்கூட்ட சிறப்பில். வேடம் தான் ரொம்ப முக்கியங்க. ஒரு சிலர் வேடம் அணையில் அவங்க விருப்பமான வேடத்தில் இருப்பாங்க, அவங்களும் அடியார் தான், அவங்களே நம்ம வணங்கித்தான் ஆகணும். சாக்கிய நாயனார் இருந்தார் இல்லையா, புத்தமத துறவி, புத்தமத வேடத்தோடவே இருந்தார். அதுக்காக அவர் அடியார் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமே என்ன. அதனால் அவங்களும் அடியார் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தன்னுடைய அப்பால் வைத்து மிக மூப்படைந்த அவர் தாளை அப்புறம் வைக்க சொல்லி அவரை வருத்தாது அவர் சொன்னதற்கு இசைந்து விட்டாராதலாலை தம்முடைய வேறுபுறமாக வைத்து என்று சொல்லி, சரி சொன்ன உடனே பெரியவர் என்ன பண்ணாரு, தள்ளி படுத்துட்டார். இவரும் வேறொரு இடத்துல படுத்திருக்கிறார். சுந்தரர் இப்போ வேறொரு துயிலமர்ந்தான் தமிழ்நாதன் அப்படின்னார். தேவார தமிழ்நாதர் நம்பிகள். இது தமிழ்நாதனாதலின் அவர் பண்பாயிற்று தமிழின் அன்பு பண்பு உயர் நாவலர் தனிநாதனை அப்படிங்கிறது முதல்ல வந்தது. இப்போ தமிழ்நாதனே சொல்கிறார். துயில் அமர்ந்தான் துயில் கொண்டு அருளினார் என்று சொல்லி நம்பிகளை முன்னர் வந்தித்தார் மனங்கொண்டார் புறத்தணைந்தார் மனம் புகுந்தார் பள்ளியமர்ந்து அருளினார் எனவும் பின்னர் பாடினார் எனவும் பன்மையில் கூறிய ஆசை சொல்றார் பாருங்க. சுந்தரர் பற்றி எப்படி சொன்னாருங்க,
முன்னை வந்தித்தார்னாரு, மனம் கொண்டார்னாரு, புறத்தணைந்த மடம் புகுந்தார்னாரு, எல்லாமே 6 வயதில் சொல்லியிருக்கிறார் பாருங்க யாரு நம்பிகளை. ஆனால் இங்கே இறைவனை ஒருமையிலே ஒரு வேதியனாக என்னை பேசும் இடத்துக்கேற்ப ஆரூரன் தன்முடி அமர்ந்தான் நாதன் என ஒருமையில் பேசியிருத்தல் உயிர்த்துணரத்தக்கது என்று சொல்லி சொல்றார். அங்குமவன் திருமுடி மேல் மீட்டும் அவர்தால் நீட்ட செங்கயல் வாய் தடம்புடை சூழ் திருநாவலூராலே இங்கு என்னை பலகாலும் விதித்தனி யார் என்ன கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ எனக் கறந்தான். இதோட விட்டாரா சாமி? இன்னொரு இடத்துல போய் படுத்தா பேசாம இவர் இன்னொரு பக்கம் போய் படுத்திருக்க வேண்டியதானே. மறுபடியும் கூட தலைமையில கால வைக்கிறார். எவ்வளவு பெரியவருக்கு இது பாருங்களேன். அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அதான் வரும்ல, ஒரு தடவைனா சரி பரவாயில்ல தெரியாத வச்சுட்டாரு. அவர் வேற இடத்துல போய் படுக்கிறார். மீண்டும் அவர் தாழ் நீட்டு மறுபடியும் கொண்டே சாமி என்ன பண்ணார்? அவருக்கு சாமிக்கு அவருக்கு ஒரு தடவை திருப்பதி தீட்சை கொடுத்தா பத்தாது, நம்ம திருவடி அவன் தலைமையில வச்சுட்டே இருக்கணும்னு சாமிக்கு ஆசை. வேற ஒன்றும் இல்லை. சுந்தரர் அவ்வளவு தவம் செஞ்சவர். ஆமாம், எவ்வளவு தவம் செஞ்சுருக்கணுங்க. பெருமானுடைய திருவடி கிடைக்கிறது என்ன சாதாரணமா? ஆமாம், பலகாலம் விதித்தனைனார். ஒரு தடவையா 2 தடவையா 3 தடவையா 4 தடவையான்னு தெரியாது. பலகாலம்னா பன்மையில் சொல்லிட்டார். அதனால் எத்தனை தடவை வச்சாருன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம சொல்லிக்கலாம் 2 தடவைன்னு, அவ்வளோதான். ஆனால் பலகாலம் விதித்தனை அப்படின்னு சொல்கிறார். அங்குமவன் திருமுடி மேல் மீண்டும் அவர் தாழ் நீட்டு அப்படின்னார். நம்பிகள் தமது திருமுடி அப்பால் வைத்து துயிலம் வந்த அந்த இடத்திலேயே மீண்டும் அவர் தம் திருவடிகளை அவரது முடியில் மேல் நீட்டவே கயல் மீன்கள் பாய்தற்கிடமாகிய மாவிகள் சூழ்ந்த திருநாவலூரின் நம்பிகள் அவரை நோக்கி இங்கே என்னை பலமுறையும் மிதித்தாய், நீ யார் என்று சினந்து கொஞ்சம் கோபம் வந்துருச்சு நம்பிகள். கோபம் வந்ததுனால இங்கே என்ன சொல்றாருன்னா, செங்கயல் வாய் தடைமுடை சொல் திருநாவலூர். செங்கயல் அப்படின்னா கயல் மீன்கள்ங்க. அந்த வாய்க்காலில் கயல் மீன்கள்லாம் என்ன செய்யுமா, பக்கத்தில் நிறைய பழங்கள் எல்லாம் இருக்குமா, பழச்செடிகள் மரங்கள் எல்லாம் இருக்குமா. இந்த கயல் மீன்கள் என்ன செய்யுமா, கோபத்தில் அப்படி எட்டி குதிச்சதுன்னா அந்த பழமெல்லாம் கீழே விழுகுமா. அந்த அளவுக்கு கயல் மீன்கள் ரொம்ப போர்க்குணம் உடையது. இப்போ நம்பிகளுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால் உதாரணம் எப்படி சொல்கிறார் பாருங்க, கயல் மீன்களை இங்கே சொல்கிறார். அந்த கயல் மீன்கள்லாம் பாயக்கூடிய வயல்களை நிறைந்த திருநாவலூர் இருக்கக்கூடிய சுந்தரர் அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஓமை சொல்கிறது. இங்கு என்னை பலகாலம் விதித்தனை நீ யார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது செங்கயல் பாய் தடம் என்று சொல்லி திருநாவலூராலி அப்படின்னார். திருநாவலூரின் தலைவர் முடிமேல் தாழ் நீட்ட தாழ் தலையில் பொருந்தும்படி நீட்டுதலும் பலகாலம் விதித்தனை அப்படின்னார். என்னை முன்னை தாழ் வைத்தது மூப்பினால் என்று எண்ணியது தவறு, இப்போது செய்த செயலினாலே வேண்டுமென்றே மிதித்த செயலை என்பது குறிப்பு. முதல்ல என்ன நினைச்சாரு, சரி தெரியாத வச்சுட்டாரு. இப்போ மீண்டும் செய்யறதுனால இல்லை இவர் இருந்தால் வேண்டுனே தான் பண்ணியிருக்கிறார் இருந்தால், அதனால் ஒரு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ என்னை பலகாலம் மிதித்தனை யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் அருமையான இடங்க. நீ யார் முன்னர் அருமறையோய் உன் அடி என் சென்னியில் வைத்தனை. அதாவது இறைவனே நேரில் வந்தால் கூட அவன் காட்டுனா தான் நம்ம காண முடியுங்க. அதுதான் காட்டும் உபகாரம் காணும் உபகாரங்கிறது. காட்டும் உபகாரம் அவர்கிட்ட இருக்கு, காணும் உபகாரம் நம்மகிட்ட இருக்கு. அதான் கண்ணுதலாய் காட்டா காலை காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலை. அவன் காட்டலைன்னா நம்ம காண முடியாது. அதனால தான் அவன் அறிவித்தால் அறியக்கூடியது ஆன்மாங்க. இறைவனே நேரில் வந்தாலும் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அறிய முடியாது. இறைவன் காட்டணும், அப்போ தான் நம்ம காண முடியும். அப்படிங்கிறது தான் பலகாலம் விதித்தனை அப்படின்னு சொல்றார். அருமறையோ இவனுடைய என் சென்னியில் வைத்தனை என்றார். மூப்புக்கான் என்றதற்கு இசைந்து அவரை ஒன்றும் சொல்லாது தன்னுடைய அப்பால் வைத்து துயிலம் வந்தார். அதிலேன் எப்போது நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சீற்றம், அதாவது நம்பிகள் கொண்ட சீற்றத்தை குறித்தது. அறிந்திலையோ ஒருவரும் அறியாமை இங்கு வந்து பள்ளி அமர்ந்த செயலிலே அறியலாம். நாமே தடுத்த ஆள் கொண்டமையால் உனது முடியிலே அடிசூட்டுவார் பிறர்கள் என்று அறியலாம். இன்னும் அறிந்திலையோ அப்படின்னு சொல்லி என்னை பலகாலம் விதித்தனை யார் அப்படின்னு சொன்ன உடனே சாமி என்ன சொல்றாரு, கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ எனக்கு கறந்தான். கங்கையை தலையில மறைச்சு வச்சுட்டு வந்த சிவபெருமான் கங்கை தலையில மறைச்சு தானே வச்சிருக்கிறாரு. கரத்தல்னா மறைத்தல்னு அர்த்தம். இன்னொரு கரத்தல் என்ன சொல்லுவதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் சாமி. சுந்தரா, இன்னமும் உனக்கு தெரியல, அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கிறது பரவாயில்ல, உனக்கு இன்னும் தெரியலையா? கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ எனக்கு கறந்து, இன்னுமா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறார். அதுதான் இந்த இடம்.
அறிந்திலையோ அப்படின்னு சொல்லி. கறந்தான்னா காட்டி உருவத்திருமணியை மறைத்து அருளினார், மறைந்து நிற்றலே அவரது இயல்பு என்று சொல்லி. இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் இது மாதிரி வருங்க. சடை கறந்த செயலையும் குறித்தார், அறிந்திலையோ என்ற வினாவினாலும். இதே மாதிரி திரு குருகாவூர் வெள்ளடைன்னு ஒரு ஊருங்க, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது, சோழ நாட்டில். அந்த திரு குருகாவூர் வெள்ளடைக்கு மதிய நேரம் சுந்தரர் வரார். மதிய நேரம் சுந்தரர் வரும் பொழுது அங்கேயும் இதே மாதிரி சமையல் செய்யக்கூடிய பரிசனங்கள் கொஞ்சம் வர காலதாமதம் ஆயிடுது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சாமி ஒரு அந்தனர் உருவத்தில் அங்கே வந்து இவர் அங்கே ரொம்ப வெயில் காலம், அடியார்கள்லாம் நிரம்ப சுந்தரர் கூட வராங்க. ஒரு சுந்தரர்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சாமி முன்னாடி போயிடுறாரு. அங்கே எங்கே குருகாவூர் வெள்ளடைக்கு ஒரு பந்தல் ஒன்று போட்டுட்டார் சாமி. இவங்க போகிறதுக்கு முன்னாடி பந்தல் போட்டார். பந்தலில் முதல்ல உட்காந்துருக்கிறார் இவர். சுந்தரர் போய் அப்படி உட்கார்றாரு. நம்ம போய் பக்கத்தில் உட்கார்ந்தோன்னே சுந்தரருக்கு தானே இவரை தெரியாது, இவருக்கு சுந்தரரை தெரியுமில்ல. சுந்தரர்கிட்ட போய் சாமி சொன்னார், சிவாய நம அப்படின்னாரு. சிவாய நமை பேசி அப்படின்னு பெரிய புராணத்தில் வருதுங்க. சிவாய நம அப்படின்னாரா. அவர் அப்புறம் சிவாய நமன்னு சரி நம்மளாட்டிருக்கு அடியாராட்டிருக்குன்னு அவரும் பேசுவார்ல. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்களாம், யார் சுந்தரரும் சாமியும். அப்படி பேசிகிட்டு இருந்தோன்னே இப்போ அந்தனர் குளத்தில் தானே இருக்கிறார் சாமி. சாமி இந்த மாதிரி நீங்கள்லாம் மதிய நேரம் பசியோடு வந்திருப்பீங்க, எங்கிட்ட கட்டமுது இருக்குது, நீங்கள் பொதிசோறு நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு சாமி. பார்த்தாரு, சரி அந்தனர் வடிவத்தில் தான் இருக்கிறார், திருநீர் பூசி இருக்கிறாரு, அந்தனர் வடிவத்தில் இருக்கிறார், அதனால் சரி அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. வந்த கூரை வந்த எத்தனை பேர் சாமி கொண்டு வந்தது எனக்கு குறைவாக போகுது, அது அல்ல வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. எல்லாத்துக்கும் சாப்பாடு, எல்லோரும் சாப்பிட்றாங்க. மதிய நேரம் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. சரி அடுத்த தளத்துக்கு போகணும்ல, அதனால் ஓய்வு எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு பார்த்தா பந்தலையும் காண, வந்த ஆலையும் காண. பந்தலாவது வந்த ஆளைத்தான் காணணும் வைங்க, பந்தலாவது இருக்கணுமா இல்லையா, பந்தலையும் காணும். அப்போ தான் வந்து அங்கே தான் சொல்கிறார் சேக்கிழ பெருமான், கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ எனக்கு கறந்தான் அப்படின்னா. கங்கை சடை கறந்த பிரான் பந்தருடும் தாம் கறந்தான் அப்படின்னார். பந்தலையும் காணும், வந்த ஆலையும் காணும். அதுக்கு அப்போ தான் சுந்தரருக்கு தெரியும் வந்தது சிவபெருமான் அப்படின்னு சொல்லி. இப்படியெல்லாம் சுந்தரர் கூட அப்படி கூடவே பெருமான் இருப்பார். திரு ஆலம்புழையில் வந்து பெருமான் அங்கே இருக்கிற பொழுது நம்பிகள் இடத்துல கனவுல போய் சாமி சொல்கிறார், மலபாடிக்கு வர மறந்தனையோ அப்படின்னார். திருமலம்பாடிக்கு வர்றதுக்கு மறந்துட்டியா சுந்தரா, ஆலம்புழையில் தான் இருக்கிறேன் நான். அது சாமி இங்கே இருக்கிறவர் தானே அங்கே இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறார் யார் சுந்தரர். நான் இங்கே ஆலம்புழையில் இருந்தாலும் நீ வரணும், அதே மாதிரி மலபாடியில் இருந்தாலும் வரணும், திருவையாறில் இருந்தாலும் வரணும், பைஞ்சியில் இருந்தாலும் வரணும், கண்டியூரில் இருந்தாலும் வரணும், சோற்றுத்துறையில் இருந்தாலும் எங்கே இருக்கிறன்னா அங்கே சுந்தரர் வரணும் அப்படின்னு சாமியினுடைய விருப்பங்க. அதான் சுந்தரருக்கு அவருக்கு இருந்த ஒரு பெரிய நட்பு. தோழர் இல்லையா, அதனால் தோழர் எப்பொழுதும் அப்படி இவர் நினைக்கிறார் இல்லையோ சாமி இவரை பின்தொடர்ந்து வந்தார். அதுதான் பெரிய வேலை. ஒரு ஃபாலோஅப் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த ஃபாலோஅப் சாமி பண்ணார். சுந்தரர் வந்து நினைச்சார நினைக்காமல் இருந்ததில்லை சுந்தரர், ஆனால் சாமி இவரை பின்னாடி தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருந்தார். பெருமான் வந்து சுந்தரர் மேலே அவ்வளவு இப்போ தான் வந்து வந்தது சாமின்னு அவருக்கு தெரியுது. இது வரைக்கும் வந்தது சாமின்னு தெரியாது. இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி நான் செம்மாந்து இருந்துட்டேனே, சாமி கூட தெரிய முடியாத மாதிரி இருந்துட்டேனே, அதாவது சாமியை கூட தெரியாத ஒரு சாதி இருக்குதுன்னா அது நான் தான். எத்தனையோ சாதி இருக்குது இல்லையா, நமக்கு தெரிஞ்ச சாதியெல்லாம் நிறையா இருக்குது. சாமியை கூட தெரிய முடியாத ஒரு சாதி இருக்குன்னா நான் தானே அப்படின்னு சொல்லி பாடியது தான் இந்த தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று சொல்லக்கூடிய திருப்பதி. அருமையான திருப்பதி. சொல்ல பாருங்க, செம்மாந்து இங்கு யான் அறியாது என் செய்தேன் என தெளிந்து தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று அம்மானை திருப்பதியை வீரட்டானத்து அமர்ந்த கைமாவின் உரு யானை கழல் பணிந்து பாடினார். அப்படியே பெருமானுடைய திருவடியை வணங்கி, இப்பவும் கோயிலுக்குள்ளே போகலை, திருவதிக்குள்ளே போகலை, சித்தவட மடத்திலே பாடுறார். எங்கே பெருமான் திருவடியை பார்த்தாரோ, திருவடியை மேலே சொல்கிறாரோ அங்கேயே பாடுறார். என் இருமாப்பினாலே நான் என் இறைவனை அறியாது என்ன செய்துவிட்டேன் என்று வருந்தி. பாருங்க, சாமியினுடைய திருவடி தலைமையில வச்சும் கூட எனக்கு தெரியலாத போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? என்னுடைய இருமாப்பு காரணம். எனக்கு இருந்த ஒரு இருமாப்பு தான் அதுக்கு காரணம். இருமாப்பு இருக்கணுங்க. எப்படி இருக்கணும்னா,
சிவபெருமானுடைய அடியார் அப்படிங்கிற இருமாப்பு இருக்கணுமா. இருமாந்திருப்பன்களும் ஈசன் பல்கண தென்னப்பட்டு சிறுமா நேந்திதன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பன்களும் அப்பர் சாமி சொல்கிறார். திருவங்கமாலையில் சொல்கிறார் இல்லையா, நான் சிவனடியார் அப்படிங்கிறதுல தான் நமக்கு இருமாப்பு இருக்கணுமே வழியே வேறு எதுலேயும் இருமாப்பு நமக்கு இருக்கக்கூடாது. அந்த இருமாப்பு கூட அடியாரை கண்டா ஓடி போயிடணும், விழுந்து வணங்கணும். ஆமாம், திருவடியில் விழுந்து கிடக்கணும். இருமாப்படைந்து பெருமிதம் அடைந்து என்று சொல்லி என்னை பலகாலம் மிதித்தனை என்று கூறியதில் யான் என்னும் இருமாப்பு என் அடிமைத்தன்மை மறக்கச் செய்தது. என்னை அறியாததாலே தலைவனாகி உன்னையும் அறியாமல் செய்து நீ யார் என்று சினந்து கேட்க செய்தது. அதெல்லாம் நினச்சி அப்படியே வருத்தப்படுறேன். இறைவனை போய் நீ யாருன்னு கேட்டமே, என்னை பலகாலம் நீ மிதித்தனையேன்னு சொல்லி சொன்னமே. எத்தனை தடவை வேணாலும் திருவடி நம்ம மேலே வச்சிருக்கலாம் பெருமான், ஆனால் தெரியாதனால நான் இப்படி சொல்லிட்டேன்னு ரொம்ப வருந்தி பாடுறாருங்க. என்னை பலகாலம் மிதித்தனை என்று சொல்லி சொல்கிறார். தம்மானை அறியாத சாதியார் உடரே, இது உண்மை உணர்ந்த உடனே நம்பிகள் பாடிய திருப்பதியத்தின் முதல் குறிப்பு. தம் தலைவனையும் அறிந்து கொள்ளாத வகுப்பார் உலகத்தில் உண்டோ அப்படின்னா அது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம், தம் தலைவனை தம்மை ஆளாக கொண்டு காக்கின்றவனை தமது நலங்கருது ஏனும் யாவரும் அறிவர். அவ்வாறு அறியாத வகையினர் உலகில் இல்லை என்றபடி உலரே அப்படின்னா ஏகார வினா இல்லைன்னு அர்த்தங்க. இப்படி யாராவது இருப்பாங்களா? தன்னுடைய தலைவனை தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? உலரே அப்படின்னா என்ன? இல்லைன்னு அர்த்தங்க. வேற என்ன தவிர யாரும் இருந்திருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி இறங்கி பாடுறாருங்க. வேறு ஒருவரும் இல்லை ஆயினும் யான் ஒருவன் இறைவனை அறியாது இறைபோதும் இகழ்வன் போலும் என்பது பதிக கருத்து. அந்த பதிகத்தில் அப்படிதான் சொல்றது, இகழ்வன் போலும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கைமாவின் உரியானை அப்படின்னு, யானை உரித்து போர்த்தவன், யானை மதமுடைமையின் ஆணவத்தை குறிக்கும் தலைவனை நீ யார் என்று கேட்பித்த அந்த ஆணவத்தை ஒழித்தவன் என்று குறிப்ப நம்பிகள் தேவாரத்தில் காணும் சொல்றார். நம்ம கைமாவின் உரியானை அப்படின்னா யானையை உரித்தது ஆணவத்தை அடக்கக்கூடிய செயல். அப்படி ஆணவத்தை அடக்கக்கூடியவன் சிவபெருமான். அப்படி இருக்கக்கூடிய பெருமானை நாம் இப்படி சொல்லிட்டோம் என்று சொல்லி கலல் பணிந்து பாடினார். முன்னை மறைப்பினாலே பலகாலம் மிதித்தன் என வெறுத்து அந்த கடலையே மறைப்பு நீக்கம் வரை போது பணிந்து துதித்தார். அருமையான பதிகம் கொல்லிக்கவ்வானத்தில் பாடியிருக்கார். திருப்பதிக்கு வேறட்டான பதிகம் ரொம்ப அருமையான பதிகங்க. தம்மானை அறியாத சாதியாருளரே சடை மேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிதன் கைமாவின் உரியானை கரிகாட்டில் நாட உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து தம்மாந்தன் அடிக்கொண்டன் முடிமேல் வைத்திடும் என்ற ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயேன். பதிகம் எம்மானை எரிகடில படவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. அது என்ன சொல்றாருன்னா, வழிய என்னுடைய திருமுடி மேல் பலமுறையும் திருமுடி சூட்டிய தலைவனை அறியாது சிறிது இருமா படைந்து மதியாது பல சொல்லி இகழ்ந்தேன். இருமா படைந்தது மட்டுமல்லாத அவரை மதிக்காம வேற நான் வேற அப்படி இப்படி ஒருமையிலெல்லாம் பேசிட்டேனே என்று கொஞ்சம் வருந்தி பாடுறாருங்க. தம்மான் அதாவது சடைமேல்கொள் பிறையானை விடைமேல்கொள் கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆட உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து தம்மாந்தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்று ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயேன். எனக்கு அறிவே இல்லை, ஆனால் பெருமான் திருப்படி மட்டும் தலை மேலே இருக்கணும்னு நான் ஆசையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிற பொழுது இறைவனே திருப்படியை வச்சு கூட என்னால் தெரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி வருந்தி பாடுறார் இந்த பதிகத்தை. நம்ம என்பனையே கலனாக அணிந்தானை எங்கள் எருதேறும் பெருமான இசைஞானி சிறுவன் வன்பனைய வளர்வழில் சொல் வயல் நாவலோர்கோன் வந்தொண்டன் ஆரூரன் மதியாது சொன்ன அன்பனை யாவர்க்கும் அறிவறிய அத்தர் பெருமானை அதிகமான நகருள் வாழ்பவனை என் பொன்னை எரிகடில வரவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போன் யானை என்று சொல்லி அப்படி பலமுறை திருப்படி சூட்டிய தலைவனை அறியாது சிறிது இருமாப்படைந்து மதியாது பல சொல்லி இகழ்ந்த நீர் தகுமோ இறைபோதும் இகழ்வன் போல் யானே என்று சொல்லி பதிகத்தினுடைய மகுட கருத்தாக சொல்றாரு. தம்மாந்தன் அடிக்கொண்டன் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயன். இது திருவடி தீக்கையிலே நம்பிகள் ஆசை வைத்திருந்ததை குறிக்கின்றார். பெருமானுடைய திருவடி தீக்கை கிடைக்கணும் நம்பிகளுக்கு அவ்வளவு ஆசை.
அது பாருங்கள் உடனே கிடச்சிருச்சு. நம்பிகளுக்கு நாவுக்கரசு பெருமான் அழுது புலம்பி அவருக்கு எங்கே நல்லூர் வரைக்கும் போனார் இல்லையா, அது வரையும் நல்லூரில் தான் அவருக்கு கிடைச்சது. இவருக்கு உடனே கிடைக்கும். இறைதால் புரிவுடைய மனத்தினரா என்று சொல்லி முன்னர் வழக்கிட்ட போது அறியாதது போலவே இன்றும் இறைவர் தாமே வெளிவந்த போதும் அறியாமல் இருந்தவருக்கு இறங்கிய கூறு. ஏற்கனவே திருமணத்தில் வழக்கிட்டு ஆட்கொண்ட பொழுதோ சாமி நேரே வந்து தெரியாத போயிடுச்சு. இப்போ இறைவன் திருவடி கொடுத்ததும் தெரியாத போயிடுச்சு. அதனால் ரொம்ப இறங்கி பாடுறாரு. சாமியே நேரில் வந்தால் நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியலையே என்று சொல்லி சுந்தரர் வந்து அப்படியே உன்னைய பெருமானை மறந்தேன்கொள் மறவாது ஒளிந்தேன்கொள் மறவாத சிந்தையால் வாழ்வேன் என்று சொல்லி சொல்றார். இந்த பாட்டு இந்த பதிகத்தில் ஒரு யோக நிலையில் நின்றார் அப்படிங்கிறத 4வது பாட்டில் நாற்றானத்து ஒருவனை அப்படிங்கிற பாட்டில் சொல்கிறாருங்க. இது நாலா நிலையாகி சிவயோகத்தை குறிக்கும் என்பர் என்று சொல்லி நாற்றானத்து ஒருவனை என்பது திருக்கட்டிப்படி. நாற்றானத்து ஒருவனை அப்படின்னு சொல்லி அவர் யோக நிலையில் நின்றார் அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்கு இந்த பாட்டு வந்து ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. 4வது திருப்பாட்டுங்க. தேடுவன் தேடுவன் செம்மலர் பாதங்கள் நாள்தோறும் நாடுவன் நாடுவன் நாபிக்கு மேலேயோர் 4 விரல். திரு ஆமாத்தூர் தேவாரத்தில் நம்பிகள் பாடுறார். நாபிக்கு மேலே 4 விரல் அப்படின்னா தொப்புளுக்கு மேலே 4 விரல். அந்த யோக நிலையில் பெருமானை வச்சு வழிபாடு செய்வாங்க யோகிகள். யோகிகள் வழிபாடு செய்கிறது அப்படி தான் வழிபாடு செய்வாங்க. அந்த நாபிக்கு மேல் 4 விரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் அந்த நாற்றானத்து ஒருவனை அப்படிங்கிற பாட்டில் வருதுங்க. நாணாய பரணை என்று சொல்லி என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசன் என்று சொல்லி கருத்து கொள்ளுதல் சிறப்பு தோன்றுகிறது என்று சொல்லி சொல்கிறார். உடையரசு கைத்தொண்டு செய்த தலம் என்று உட்புகாது தங்கிய நம்பிகள் அவர்கள் தேவாரங்களை எண்ணினர் போலும் என்று சொல்லி சொல்கிறாங்க. இந்த தலம் வந்து திருவதிகை வீரட்டானன்னு பேர். அட்ட வீரர் தலங்களில் ஒன்று. திரிபுரம் எரித்த வீரம் நிகழ்ந்த தலம். அசுரனுடைய திரிபுரத்தை எரித்தது இந்த தலம். அதனால் அட்ட வீர தலங்கள் இது ஒன்று. அப்பர் சாமிகளை ஆட்கொண்ட வரலாறு இப்போ நம்ம சிந்திச்சோம் இல்லைங்களா, அது திலகவதி அம்மார் திருப்பணி செய்த ஒரு தலம். நாவுக்கரசு பெருமானுக்கு முன்பாகவே அம்மா வந்து தவக்கோலத்தில் இன்றைக்கி அந்த போனீங்கன்னா பார்க்கலாம். திலகவதி அம்மார் பணி செய்த அந்த மடம் இருக்குது. திலகவதி அம்மா திருமடம் திருவதிகள் இருக்குது. உள்ளே போகிற பொழுது வலதுகை பக்கம் அம்மா தங்கி பணி செய்த அந்த தவச்சாலை இருக்குது. இன்னும் திருஞான சம்பந்த சாமிகளுக்கு இறைவன் இங்கு முன்னே எதிர்காட்சி கொடுக்க ஆடும் வீரட்டானத்து என்ற குறிப்புடன் பதிகம்பாடி அருளினார் என்று சொல்லி இறைவனது லிங்க அருள் திருமேனி மிக உன்னதமாய் 16 கலைகளோடு இருக்கக்கூடிய திருமேனி. அந்த திருமேனி அங்கே பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும். திருமேனியில் 16 கலைகள் அங்கே இருக்குது. அந்த திருமேனியில் 16 கலைகளோடு இருக்கக்கூடிய திருமேனி அந்த திருவதிகை பெருமானுடைய திருமேனி. தீர்த்தம் வந்து கெடில நதி. அங்கே ஓடுற நதி கெடில நதின்னு சொல்லுவாங்க. சாமியினுடைய பேர் திரிபுராந்தீஸ்வரர், திரிபுராந்தகேஸ்வரர், தேவியார் திரிபுர சுந்தரி என்று சொல்லி இது நடுநாட்டு தலங்கள் 7வது தலம். கெடில நதியின் வடகரையில் உள்ளது. பதிகங்கள் 8, மூவர் பதிகங்களும் உண்டு. 3 பெருமக்களும் பாடியிருக்கிறாங்க. பன்ருட்டியிலிருந்து கிழக்க கொஞ்சம் தூரம் போனால் அந்த கோயில் போகலாம். பன்ருட்டிக்கு பக்கங்க. இன்னும் ஒரு பாட்டு மட்டும் பார்த்துக்கலாங்களா? பாடலாங்களா? பொன்திரளும் அணைத்திரளும் பொறுகறிவன் கோடுகளும் மின்திரண்ட வெண்முத்தும் விரைமலரும் நறுங்குரடும் வன்திரைகளால் கொணர்ந்து திருவதிகை வழிபடலால் தென்திசையில் கங்கையனும் திருக்கடிலம் திளைத்தாடி. தென்திசையில் கங்கை என்று சொல்லக்கூடிய அந்த கங்கைக்கு இணையான தென்திசையில் இருக்கக்கூடிய நதி திருவதிகை. அந்த கடில நதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. பொன்திரளும் மணித்திரளும் பொறுகவரிவன் கோடுகளும்னார். அது என்னென்னவெல்லாம் அடிச்சுட்டு வருது பாருங்க. அதில் அந்த ஆற்றுல கெடில நதியில் பொன்னையும் மணிகளையும் யானை கொம்புகளையும் முத்துக்களையும் மலர்களையும் அப்படி சந்தன கட்டைகளையும் அலைகளால் கொண்டு வந்து திருவதிகை வழிபடுகின்றனால தென்திசை கங்கை என்று போற்றக்கூடிய அளவுக்கு கெடில நதியில் மகிழ்ந்து மூழ்கி நம்பிகள் அப்படியே கெடில நதியில் மூழ்கி பெருமான வழிபாடு செய்கிறார். அப்போ கோயிலுக்குள்ளே போகிறதில்லை. அங்கேயே கெடில நதியில் வழிபாடு செய்து கொண்டு பெருமானை அங்கேயே வழிபாடு செய்கிறார். அந்த நதியிலே நின்றே வழிபாடு செய்கிறார். மணி முத்து மலர் நறுங்குரடு இறைவனது பூசைக்குரிய பண்டங்கள்ங்க. இதெல்லாம் சாமி அந்த நதியில் அடிச்சுட்டு வருதான். இறைவனை திருமஞ்சனம் மாட்டி அக்கிய பாத்தியம் ஆசமனம் முதலை கொடுத்து வழிபடுதல் ஆகம விதி. யானை கொம்புகள் இறைவன் எழுந்தருவதற்கு பல்லக்கு முதலையை செய்ய உதவும். யானை தந்தங்கள் எல்லாம் அதில் அடிச்சுட்டு வருதான் அந்த கெடில நதியில்.
ஆமாம், அதெல்லாம் பல்லக்கு செய்கிறதுக்கு பயன்படும். சாமியினுடைய திருப்பள்ளி எழுதி இந்த பள்ளி தாமத்துக்கெல்லாம் நம்ம பல்லக்கெல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த யானை தந்தம் பயன்படும். யானை தந்தத்தால் ஆனது தான் பவானியில் இருக்கக்கூடிய பல்லக்கு, வெள்ளக்கார துறை செஞ்சு கொடுத்தது. அது யானை தந்தத்தால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. வேதநாயகி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய பல்லக்கு இது. அதையெல்லாம் அந்த ஆறு அடித்து கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறார். வழிபடல், அதாவது அந்த ஆறு கூட இறைவனுக்கு தேவையான பொருளெல்லாம் அடிச்சுட்டு வரும். நம்ம காவிரியில் என்ன வரும் தெரியுங்களா, பூவும் நீரும் வருங்க பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு. அடியார் மாதிரி வருதான் காவிரி வெள்ளப்பெருக்கு காலத்தில். இப்போ வெள்ளப்பெருக்கு காலம் தானே, அங்கங்கே இருக்கக்கூடிய மலரெல்லாம் அடிச்சுட்டு வந்து சாமியினுடைய திருவடியில் சேர்த்து தான். வம்புலா மலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வாருகிற எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் இயற்பொன்னி கும்பர் நாயகருக்கு அன்பரும் ஒக்குமால் அப்படின்னார். அடியார் எப்படி பூவும் நீரும் கொண்டு பெருமான வழிபாடு செய்வாங்க, அது மாதிரி அப்படியே அந்த ஆற்றுல எல்லாம் அடிச்சுட்டு வருதான். அதெல்லாம் போய் சாமியினுடைய திருவடியில் தானே சேருதான். பெருமான் திருவடியில் பூவும் நீரும் சேர்றதுனால அது எப்படி இருக்குதான், பூசை பண்ணக்கூடிய அடியாரை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். ஒவ்வொரு நதிக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க. பாலாறு சொல்கிறார் இல்லையா, பாலாறு எங்கள் தொண்டை நாட்டில் ஓடக்கூடியது பாலாறு. வேலூர் பகுதியில் எல்லாம் பாலாறு தான் ஓடிட்டுருக்கு. தொண்டை நாட்டை சொல்லுகின்ற பொழுது, பாலாற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதை என்ன சொல்லுவார் தெரியுங்களா, ஒரு தாயினுடைய திருமுலைப்பாலுக்கு சமம் அப்படிம்பார். அதாவது பிள்ளை தைவர பெருகுபால் சொருமுலை தாய் போல் மல்லர் வேணிலின் மணற்றர் பிசைந்து கை வருட வெள்ள நீர் இருமருங்கு ஓடி பள்ள நீர் உடைப்பது பாலி, பள்ள நீர்மடை உடைப்பது பாலி அப்படிம்பார். அது வயலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களாம் மல்லர்கள். அப்படின்னா வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள். வெயில் காலத்தில் அந்த பாலாத்தில் தண்ணி ஓடாது, காஞ்சிருக்கு, மணல் மட்டும்தான் இருக்கும். மணல் மட்டும்தான் இருக்கும். அந்த மணலை போய் கையில் இப்படி வருடுனாங்கன்னா தண்ணி அப்படி பீறிட்டு வருமா, மடை உடைச்சிட்டு போகிற மாதிரி தண்ணி வருமா, அந்த ஊற்று அப்படியே வருமா. அது எப்படி இருக்குதுன்னு ஒரு உதாரணம் சொல்கிறாருங்க. குழந்தை பசிக்குது, தாயினுடைய மடியில் போய் கை வச்சா பால் சுரக்குமா. அந்த தாயினுடைய திருமலை போல் அந்த பாலாறு இருக்குது அப்படின்னு சொல்லி ஓமை சொல்கிறார். ஆமாம், அப்படின்னா அந்த பாலாற்றுக்கு தாயினுடைய திருமுலை ஓமை சொல்கிறார் சேக்கிழார் பெருமாள். இன்னொரு ஓமை சொல்கிறாருங்க, வைகை ஆற்று. வைகை ஆறு வந்து மதுரையில் ஓடக்கூடியது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. வைகையில் தான் ஞானசம்பந்த பெருமான் ஏடு விட்டது. அனல்வாதம் புனல்வாதம் சொல்லணும் இல்லையா. அனல்வாதங்கிறது எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்பில் மந்திரத்தை போடுறது, எழுதினா ஏட்டை போடுறது. அதில் தான் பச்சை பதிகன்னு சொல்லி திருநள்ளாற்று பதிகத்தை போட்டது அங்கே தான். அதான் அந்த பதிகம்தான் போகமார்த்த பொன்முளையால் தன்னோட பொன்னகலம் என்று சொல்லக்கூடிய பதிகம். அந்த ஆற்றுல விட்டது தான் வாழ்க அந்தனர் வானவராணினம் என்று சொல்லக்கூடிய திருமுக பாசுரம் 12 பாட்டு. அந்த பதிகத்தை தான் ஆற்றுல போட்டது. அப்படி ஆற்றுல போடுற பொழுது வைகையினுடைய வேகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமை சொல்கிறேன். உலகில் ஓமை தான். ஆனால் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், ஒரு கணவன் வியாபாரம் விஷயமாக வெளியூர் போகிறானா. அப்படி வியாபார விஷயமாக வெளியூர் போய் நீண்ட நாட்கள் அவன் வர்றதில்லை. அப்படி வராதனால மழை காலம் வருது. அப்படி மழை காலம் வந்த உடனேயே இந்த மனைவி இருக்கிற பாருங்க, மனைவியினுடைய மனசு வந்து கணவன் நோக்கி போகுமா. இந்த மழை காலத்தில் கணவன் இருந்தால் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த மனசனுடைய வேகம் எப்படி இருக்குதோ அது மாதிரி போச்சா வைகையினுடைய நீர். அதில் ஞானசம்பந்த பெருமான் ஏடு விட்டார். அது அந்த தண்ணியை எதிர்த்து போய் திரு ஏடகத்தில் போய் சேர்ந்தது. அதுக்கு ஏடகங்கிறது என்னென்னா, ஏடு போய் சேர்ந்த இடம் தான் ஏடகம். அதுக்கு அது பிடிக்க முடியாமல் குலசிறை நாயனர் குதிரையில் போய் பிடிச்சாராம் அந்த ஏட்டை. குதிரையில் அப்படியே அந்த கரை மேலேயே போய் அந்த ஏடகத்தில் போய் அந்த ஏட்டை எடுத்துகிட்டு வந்தாராம். இது சேக்கிழார் பெருமான் அந்த ஓமை சொல்லார். கார்களு பருவம் வாய்ப்ப காமுறு மகளிர் உள்ளம் சீர்களு கணவன் தன்பால் விரைவரச் செல்லுமா போல் நீர்களு பவம் நோக்கி நிறைதிரு வைகை ஆற்றின் பார்களு புகழின் மிக்க பண்புடை வையாறு என்று சொல்லி அந்த வைகையை பற்றி சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு நதிக்கும் ஒரு ஓமை சொல்வார் சேக்கிழார் பெருமான், அழகாக இருக்கும். இந்த கெடில நதிக்கு ஓமை என்ன சொல்கிறாருன்னா, பொன் மணி யானை கொம்புகள் அகில் இந்த மாதிரி சந்தனம் இதெல்லாம் அடித்து கொண்டு வருதான். இதெல்லாம் எதுக்காக கூடியது? பெருமானுடைய பூஜைக்காக கூடியது. அதுக்கு கூட தெரியுது பாருங்க. இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அந்த சாமியினுடைய பூசைக்காகன்னு அதுக்கு கூட தெரியுதா? நமக்கு தெரியுதா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. தெரியறவங்களுக்கு தெரியுது, தெரியாதவங்களுக்கு தெரியறதில்லை. அந்த அறிவில்லாத அந்த நதிகள் கூட அப்படி இயற்கையாக சொல்கிறார்.
யாண்டும் யாரும் யாவும் பயன்படுத்தக்கூடியதாய் விளங்குவதோடு சிவபெருமானது சடையிலும் பெருகி என்றும் திருமஞ்சன மாட்டுதலால் கெடிலம் போன்றது அப்படின்னு சொல்றார். கெடிலம் போன்றது என்று சொல்லி இமயம் பொன்மலை என்பர் பொன் முதலியவற்றை வாரி கொண்டதிலும் வழிபடுதலும் இரண்டிற்கும் பொதுத்தன்மையாம் என்று சொல்லி கங்கை வடதிசையில் உள்ளதாதலின் கெடிலத்தை தென் திசையில் கங்கையனும் அப்படின்னு சொல்றாரு. தென் திசையில் ஒரு கங்கை அப்படின்னா கெடிலம். நம்ம பொன்னியாரும் கங்கைக்கு இணையானது தான். இப்போ ஐப்பசி மாதம் வருது பாருங்க. ஐப்பசி மாதத்தில் அந்த துலா மாதம்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த ஐப்பசி மாதம் வந்து இப்போ கங்கையில் எல்லாரும் போய் முழுகிறாங்க இல்லைங்களா? எல்லாருடைய பாவமும் கங்கையில் போய் விழுகுது. கங்கை ஏற்றுக்கிறான் இல்லையா? எல்லாருடைய பாவத்தையும் தான் ஏற்றுக்கிறான். தன்னுடைய பாவத்தை எங்கே தீர்க்கிறதுன்னு பார்த்தாலாம் கங்கை காவிரியில் வந்து முழுகினார். அதனால் கங்கையின் நீத்தமாம் காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கையே தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிறதுக்கு எங்கே வந்து முழுகுது? காவிரியில். அந்த மாதம் தான் அந்த ஐப்பசி மாதங்க. ஐப்பசி மாதம் முதல் முழுக்கு கடை முழுக்குன்னு ரெண்டு இருக்குது. முதல் முழுக்கும் நல்லது, கடை முழுக்கும் நல்லது. சரி, அந்த முதல் கடைனாலும் நம்மளுக்கு மறந்து போயிடும். காவிரியிலேயே இருந்தாலும் மறந்து போயிடும். அதனால் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு நாள் காவிரியில் போய் முழுகினோம்னா காசி போய் கங்கையில் முழுகினதுக்கு சமம். அப்படி தான் பெரியவங்க சொல்லுவாங்க. மயிலாடுதுறையில் கடை முழுக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். மயிலாடுதுறை ஒரு கட்டம், காவிரியினுடைய ஒரு முக்கியமான கட்டம், நல்லாயிருக்கும். திருவருளால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போன மாதம் காவிரி உற்பத்தி ஆகக்கூடிய குடகுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நம்ம நீங்கள் பார்க்குற காவிரி எல்லாம் அங்கே இல்லை. நானும் கற்பனை பண்ணிட்டு போனேன், சரி அருவி மாதிரி எல்லாம் இருக்கும், நல்லா போய் குளிச்சு விளையாடலன்னு. அப்படிலாம் இல்லை. காவிரி உற்பத்தி ஆகிறது வந்து சும்மா ஒரு இது மாதிரி தான் இருக்குது, ஒரு பெட்டி மாதிரி தான் இருக்குது. ஒரு எத்தனை இருக்குன்னா ஒரு 4க்கு 4ன்னு வச்சுங்க, இல்லைன்னா ஒரு 6க்கு 6 தொட்டி மாதிரி தான் இருக்குது. அதிலிருந்து அப்படியே மேலே வருது. அது வந்து பக்கத்தில் ஒரு பெரிய தொட்டியாக இருக்கும், தொட்டி மாதிரி இருக்கும். அதிலிருந்து கீழே வருது. அதிலிருந்து கீழே வந்து பல நதிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து காவிரி வருது. அந்த உற்பத்தி ஆகிற இடம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அங்கே போய் நம்ம அந்த முன்னாடி இருக்கிற தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. அதில் போய் குடிச்சிட்டு, அது மழை பெஞ்சிட்டே இருக்கு, கொட்டிகிட்டே இருக்கும், சரியான குளிர். அது போய் குளிச்சுட்டு நின்னோம்னா அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுவார், 3 சொம்பு தண்ணி எடுத்து நம்ம தலைமையில் ஊற்றுவார். அதான் தலை காவிரி. அங்கே தான் குளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்க. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிறபோது ஒன்றும் கூட்டம் இல்லை, ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால யாரும் வரல. நாங்கள் போயிட்டு நல்லா நீராடிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அங்கே தான் அகத்திய முனிவருடைய கமண்டலத்தை காகம் கவிழ்த்தது அங்கே தான். அதுதான் காவிரியாக பெருகியது. அதுதான் வரலாறு. அகத்திய முனிவர் கங்காசலத்தை கமண்டலத்தில் வச்சுருந்தது, சிவபூசைக்கு வச்சுருந்தது. அதை வந்து விநாயக பெருமான் காக உருவத்தில் வந்து அதை கவிழ்க்கிறார். அந்த கவிழ்த்த இடம் தான் அந்த காவிரி உற்பத்தியானது. கர்நாடகாவில் இன்றைக்கும் போனால் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. நல்லா இருந்தது யாத்திரை சிறப்பாக. அதான பார்த்துட்ருக்குறோம். அதான் பொன்திரல் பொற்றால் பொற்சுண்ணம் என்று சொல்லி இப்படியெல்லாம் அந்த நதிகளில் வந்து வெண்கோடுகளும் மின்திரண்ட வெண்முத்தும் என்று சொல்லி முத்துக்கள், யானை கொம்புகள், அப்புறம் அகிழ் சந்தனம் இதெல்லாம் அடித்து கொண்டு அந்த நதியில் வருகிறது என்று சொல்லி சொல்லாருங்க. விரைமலரும் நறுங்குரடும் என்று சொல்லி சொல்லாருங்க. வாசனையுடையது புது மலர்கள் என்றெல்லாம் சொல்லார். இதோட நான் முடிச்சுக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. அடுத்த வகுப்பு 89 பாட்டு. தென் திசையில் கங்கையனும் திருக்கடிலும் திளைத்தாடி அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம இப்போ நம்பிகள் வந்து பெருமானுடைய திருவடி தீட்சை கிடைச்சி பெருமானுடைய திருவடியை நினைந்து தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தை பாடி மீண்டும் ஒரு போய் அந்த கடில நதியில் நீராடி அங்கிருந்து பெருமானை வழிபாடு செய்து இப்போ மீண்டும் வந்து தலையாத்திரையாக போக போகிறார். மானிக்குழியெல்லாம் அடுத்து வர தலையாத்திரை, மானிக்குழியெல்லாம் போய் அடுத்து வர சிதம்பரமே வந்துடுவார். ஆமாம், சிதம்பரத்தினுடைய எல்லைக்கு வந்துடுவார். ரொம்ப அருமையான பகுதிகள் இது எல்லாமே. இந்த அளவுக்கு நாம் இன்று நிறைவு சொல்லலை. என்றும் இன்பம் பெருகும் முயல்வினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க
குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.